வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணிப்பணிமின் கனிந்து. சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் இந்த இரண்டு வகையிலும் இயங்குகிறார். தனிச்சொற்பொழிவும் அவரால் நன்கு உரையாற்ற முடியும், பட்டிமன்றங்களிலும் அவரால் பேச முடியும். மிகச்சிறந்த இசை வல்லுநராக, மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பதோடு ஒரு மிகச்சிறந்த கணவரை அடைந்தார். அவர் எல்லா வகையிலும் இவரை ஊக்குவித்தார். இப்பொழுது அந்த கணவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய ஆன்மா அவர் வழிநடத்துவதாக நான் கருதுகிறேன். அந்த அளவு கணவருக்கு தன்னுடைய மனைவியின் முன்னேற்றத்தில் மிகுந்த ஒரு ஆர்வம் இருந்தது. அவர்கள் எதிரெதிர் கட்சிகள் ஆடுவார்கள். பட்டிமன்றத்தில் எதிர்கட்சியில் கணவரும் இந்த கட்சியில் சரஸ்வதி ராமநாதன் அவர்களுமாக இருந்து பேசுவார்கள். சபை கலகலக்கும். தமிழிலிருந்து ஆன்மீகத்தை பிரிக்க முடியாது. அதுபோல சரஸ்வதி ராமநாதனையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது. பக்தி என் இரத்தத்தில் ஊறியது, தேசபக்தி எங்கள் குடும்பத்தின் இரத்தத்தில் ஊறியது. என்னுடைய சித்தப்பா சுதந்திர போராட்ட வீரர். நாங்கள் அனைவருமே காந்திய நெறியிலே வாழ்கின்றவர்கள். சத்தியம், அகிம்சை, ஒருமைப்பாடு, சமத்துவம், இதெல்லாம் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஒரு 6 கோயில் திருப்பணி செய்திருக்கிறேன். இந்த கோயில் திருப்பணிக்கும் நான் உதவி இருக்கிறேன். 1536 கோவில் கும்பாபிஷேகங்கள் வர்ணனை செய்திருக்கிறேன். நம்முடைய கொத்தரி சோலையாண்டவர் கோவில் பள்ளத்தூர் மட்டுமல்ல, செட்டிநாட்டு பகுதிக்கே காவல் தெய்வமாக வீட்டுக்கு ஒருவர் சோலையன், சோலையப்பன், சோலச்சி, சோலைமலை என்ற பெயர் இந்த பகுதியிலே நிறைய இருக்கும். இந்த அழகான ஆலயம், சோலைக்கு நடுவிலே இருக்கிற இந்த ஆலயத்திற்கு நான் அடிக்கடி வருவதுண்டு. இந்த குடநீராட்டு விழாவிலும் வர்ணனை செய்வதுண்டு. பள்ளத்தூர் ஆட்சி என்று நாங்கள்லாம் மனோரமா சொல்கிறோமே, மனோரமா இங்கே இருந்து படித்தார்கள். 7ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தாங்க. அவர்கள் எப்போ இந்த ஊருக்கு வந்தாலும் நானும் அவர்களோடு இந்த சோலையாண்டவர் கோவிலுக்கு வருவேன். அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கிடைத்த போது இங்கே ஒரு பாராட்டு விழாவே நடத்தினோம். அழகான கோவில், அருமையான குளம், சுற்றிலும் சோலை. ஊருக்குள்ளே எந்த விஷ ஜந்து வந்தாலும் சோலையாண்டவரே என்று வேண்டிக் கொண்டால் யாரையும் எதுவும் செய்யாது. அந்த அளவுக்கு இவர் ஒரு காவல் தெய்வம். சாஸ்தா ஐயனார் தான் பூரணை புஷ்கலையோடு. இங்கே சபரிமலை மாதிரி 10 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் தான் சந்நிதிக்கு போகலாம், 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் சந்நிதிக்கு போகலாம். மற்றபடி ஆடவர்கள் எல்லாரும் உள்ளே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியமான ஒரு கோவில். பக்தி தாங்க சகல சக்தியும். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அது ஆண்டவன்னு நம்ம நம்புகிறோம். எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே எது செய்தாலும் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்துட்டு தான் ஆரம்பிப்பேன். அது குடும்பத்தோட வழக்கம். சாப்பிட போகிறதுனாலும், தூங்குறதுனாலும், எந்த தொழிலை தொடங்குறதுனாலும் கடவுள் நமக்கு தோன்றா துணையாக இருக்கிறார். அது நிச்சயம் ஏதோ ஒரு பேரில். அதில் எனக்கு ரொம்ப விருப்பமானது ராமர். அவர் ராமரே எனக்கு கணவராகவும் கிடச்சிட்டாரா. இது வரைக்கும் ராமாயணம் ஒரு 500-600 பட்டாபிஷேகம் பண்ணியிருப்பேன். அதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, ஸ்ரீராம் சுரத்குமார் யோகின்னு திருவண்ணாமலையில் இன்றைக்கி உலகமே விசிறி சாமியார் அப்படின்னு கொண்டாடுறாங்களே, அவர் என்னுடைய ராமாயணத்தை தினம் கேட்டுட்டு தினம் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பார். சாமி அப்படிம்பேன். நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு நாள் நானும் மாமாவும் தங்கி இருக்கிற அறைக்கு வந்தார். 2 மணி நேரம் ராமாயணம் அவர் ஹிந்தியில் சொல்ல, எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால் நான் துளசி ராமாயணம் சொல்ல, அவர் உடனே இங்கிலீஷில் இதுக்கு கமெண்ட்ரி சொல்ல, நான் உடனே ஒரு பாட்டு பாட 2 மணி நேரம்
அந்த ஸ்ரீராம் சுரத்குமார் யோகி தரிசனம் கிடைக்காதா என்று எல்லாரும் ஏங்குவார்களே. 2 மணி நேரம் என் அருகிலே உட்கார்ந்து கடைசியில் என் தலையை தொட்டு, நீ ராமநாதன் சரஸ்வதி இல்லை, நீ ராமாயண் சரஸ்வதி என்று சொன்னார் பாருங்கள். அந்த வாக்கியம் இதுவரைக்கும் எனக்கு சுந்தரகாண்டத்திலே ரொம்ப ஈடுபாடு. சுந்தரகாண்டத்தை சொல்லி எந்த காரியம் செய்தாலும் அந்த குடும்பம், அந்த நாடு, அந்த இடம், அந்த தனி மனிதர் எல்லாரும் எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள். பேராசிரியை முத்துவிழா கண்ட முத்தமிழ் நாயகி, 1000 முறை கண்ட செல்வி, செந்தமிழ் செல்வி டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களுக்கு இந்த ஆவணப்பதிவு மூலம் வாழ்த்து கூறுவதிலும் அன்னாரை பற்றி சில விடயங்களை கூறுவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். லண்டனிலிருந்து பிரித்தானிய தமிழ்ச் சங்கத்தைச் சேர்ந்த ராமநாதன் தம்பதிகள் இங்கே இணைந்திருக்கின்றோம். பேராசிரியை டாக்டர் சரஸ்வதி அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு மிகவும் நெருங்கிய உறவு கொண்டவர்கள். லண்டனுக்கு வரும்போதெல்லாம் அவர்களது ஆற்றல் மிக்க அருமையான பேச்சுகளை கேட்டு நாங்கள் மகிழ்ந்திருக்கின்றோம். அம்மா கடந்த 6 தசாப்தங்களாக செந்தமிழுக்கும் சிவனடிக்கும் பணியாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக தனது அருமையான ஆன்மீக இலக்கிய தமிழ் சொற்பொழிகள் மூலம் மக்கள் மனதிலே ஒரு இடம் பிடித்தவர்கள். மிகவும் ஆண்மையில் தனது முத்துலாவை சிறப்பாக கொண்டாடி மகளோடு இருக்கும் அம்மா அவர்களுக்கு இந்த ஆவண பதிவு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றோம். பிரித்தானிய சமரசிங்கத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அன்னார் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து செந்தமிழுக்கும் சிவனடிக்கும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு மகிழ்கின்றேன். அம்மா அவர்களோடு இந்த வருடம் கூட ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிலே அவரது இல்லத்தை சந்தித்து நாங்கள் மகிழ்ந்து உறவாடினோம். அந்த நினைவுகளோடு விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. முத்தமிழ் அரசி முனைவர் திருமதி சரஸ்வதி ராமநாதன் அவர்களின் முத்தமிழ் விழாவினை முன்னிட்டு, அவர்கள் 80 அகவை நிறைவடைந்ததை முன்னிட்டு அவர்கள் சமுதாயத்திற்கு செய்திருக்கும் சேவையை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை பொறுத்தளவில் அவரது இறைபணியாக இருக்கட்டும், கல்வி பணியாக இருக்கட்டும், தமிழ் பணியாக இருக்கட்டும், சமூக பணியாக இருக்கட்டும், அனைத்து பணிகளையும் அவர் அருகில் இருந்து பார்த்த பலரில் நானும் ஒருவன் என்பதில் மகிழ்வடைகின்றேன். அவர்கள் எங்கள் திருக்கோயில்களுக்கு அவர்கள் ஆற்றியிருக்கும் பணிகள் அளவிட முடியாது, அது ஒரு சொல்லில் அடக்க முடியாது. அத்தகைய பணிகளை அவர்கள் சீரும் சிறப்புடன் செய்திருக்கின்றார்கள். அதன் பலனை அனுபவித்தவர்களில் நானும் ஒருவன். அந்த வகையில் சீர் பணியை செய்திருக்கும் அவர் பல ஆண்டுகள் சீரும் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து அவர்களுக்கு எனது நன்றியினை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கோவில்னு சொல்லும்போது ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் அவனுடைய சகோதரி, அவனுடைய மனைவி எல்லாரும் கோவிலுக்கு நிறைய செய்தாங்க. அதற்கு பிறகு பெண்கள் ரொம்ப திருப்பணியில் வாரியார் சாமி மாதிரி ஈடுபடலை. ஆனால் சதய நட்சத்திரத்தில் தோன்றினதுனாலேயோ என்னமோ தெரியாது, எனக்கு நிறைய கோவில் திருப்பணி செய்கிற பாக்கியம். அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, இலங்கையில் இருக்கிற கேதீஸ்வரம் போரில் அப்படியே இடிஞ்சு குப்புற விழுந்துருச்சு. சிவலிங்கம் மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்து திருப்பணி செய்தார்கள். கல் திருப்பணி செய்ய முடியல. நான் சிவன் ராத்திரிக்கு பேச போனேன். அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் மத்திய அரசு வாஜ்பாய் தலைமையில் 13.5 கோடி கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் கொண்டு வந்து திருப்பணி செய்ய முடியவில்லை, உதவ முடியுமான்னு தான் கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், என்ன உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக போட்டு லெட்டர் கொடுங்க, நான் என்ன முடியுமோ செய்கிறேன்ட்டு வந்துட்டேன். வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு, அப்போ அவங்க தான் முதலமைச்சர், ஒரு கடிதம் தான் எழுதியிருந்தேன். என்னை நீங்கள் அறிவீர்கள், எட்டயபுரம் பாரதி விழாவில் புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தின பேச்சாளர் நான். என்னை வந்து கேதீஸ்வரத்தில் போட்டிருக்காங்க பிரதிநிதியாக.
13.5 கோடி மத்திய அரசு கொடுத்துருச்சு. ஆனால் மாமல்லபுரத்திலே அந்த சிற்பங்கள் எல்லாம் செய்து அனுப்ப நீங்கள் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன் பாருங்க. 12 நாளிலே தெய்வம் எப்படி உதவி செய்திருக்கிறது பாருங்கள். 12 நாளில் உத்தரவு கொடுத்தாங்க அந்த அம்மா. இப்போ திருப்பணி முடிஞ்சிருச்சுங்க. அப்போ நான் நினைக்கிறேன், ராஜராஜன் சதய நட்சத்திரத்தில் பிறந்தான். அவன் நிறைய கோவில் திருப்பணி பண்ணான். அவனுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஐப்பசி சதயம்னா நான் கார்த்திகை சதயம். ஆனால் ஒரு பெண் 6 கோயில் திருப்பணி முடிச்சுட்டு இலங்கையில் இருக்கிற திருப்பணிக்கு நான் கொஞ்சம் உதவி இருக்கிறேன் என்றால் அது ஒரு பெரிய பேர் அல்லவா? வாழ்க்கையில் எத்தனை துணி உடுத்துகிறோம், நம்மோட வரப்போகிறதில்ல. எவ்வளோ சாப்பிட்றோம், அடுத்த நாள் கூட நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல. எத்தனை வீடு கட்டுறோம், அதில் நம்மளை வைக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம செய்கிற ஆன்மீக பணி தலைமுறைக்கும் பேர் சொல்லும் அல்லவா? அதை நினைக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு கொடுப்பினை. அது இறையருளா, குருவருளா, என் பெற்றோர்கள் செய்த பூஜையா என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஆன்மீகம், அந்த பக்தி, அதுதான் சகல சக்தியும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்கேயோ ஊர் பேர் தெரியாத கிடந்த ஒரு சாதாரண ஒரு இசை ஆசிரியை இன்றைக்கு உலகம் பூரா நான் வருகிறேன் என்றால் அது இறையருளை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? சரஸ்வதி ராமநாதன்னா பட்டிமண்டப பேச்சாளர், நடுவர், அப்படித்தான் நிறைய பேருக்கு தெரியும். தப்பில்லை. 54 வருஷமாக தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு பெண்மணி எந்த தலைப்பை கொடுத்தாலும் பட்டிமண்டபம் நடத்துவேன். சங்க இலக்கியமா, கம்பனா, பெரிய புராணமா, திருக்குறளா, பாரதியா, கண்ணதாசனா, வாலியா, வைரமுத்துவா, சினிமா பாட்டுனாலும் தயார், பக்தினாலும் தயார், சமுதாய தலைப்புனாலும் தயார். அந்த அளவுக்கு நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. அதான் அந்த தமிழ் கொடுத்த அறிவு. படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் இன்னமும் படிக்கிறேன். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆசிரியர்கள்னால் படிப்பை நிறுத்தவே கூடாது. நீ தான் ஓய்வு பெற்றாச்சே அப்படிம்பாங்க. கல்லூரி பணிக்குத்தான் ஓய்வே தவிர தமிழ் பணிக்கும் சமுதாய பணிக்கும் ஓய்வே கிடையாது. இறுதி மூச்சு வரைக்கும் அது உண்டு அப்படின்னு சொல்லுவேன். நான் பட்டிமண்டபத்துக்கு வந்தே ஒரு கதைங்க. நான் தேனி பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியையாக இருக்கிறேன். உத்தமபாளையம் கல்லூரியில் இலக்கிய மன்றத்தில் பட்டிமண்டபம், அடிகளார் நடுவர். பெண் பேச்சாளர்கள் அப்போ ரொம்ப குறைவு. சாமி என்ன சொல்லியிருக்காரு, தேவகோட்டை பொண்ணு கமலாவதின்னுட்டு தேனியில் வேலை பார்க்குது, அவளை கூப்பிடுங்கன்னு இருக்கார். எனக்கு முன்னால் தேவகோட்டை பொண்ணு கமலாவதின்னு தமிழாசிரியை, அவள் ஏதோ ஒரு பட்டிமண்டபம் பேசியிருக்கா. நான் பேசினதே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரஸ்வதின்னு ஒரு தமிழாசிரியை இருக்காங்களான்னு கூப்பிட்டுட்டாங்க. அந்த பெயர் மாற்றம் எனக்கு எப்படி ஒரு வரப்பிரசாதமாச்சு பாருங்க. எனக்கு முதல் பேச்சு போட்டியா பாரதி தான், முதல் பாட்டு போட்டியா பாரதி தான், முதல் கவிதை போட்டியா பாரதி தான், முதல் பட்டிமண்டபமா பாரதி தான். எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதை எம்ஜிஆர் சொன்னதா பாரதி தான். எனக்கும் பாரதிக்கும், பாரதினாலே சரஸ்வதின்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லை, அதுக்கு எப்படியோ ஒரு தொடர்பு. அந்த முதல் பட்டிமண்டபத்திலேயே என் கணவர் எனக்கு குறிப்பெடுத்து கொடுக்க, இப்படி சொல்லு, அப்படி பேசு. அந்த பின்னணியிலே நான் பேசிய பேச்சு வரலாறு படைத்து விட்டது என் வாழ்க்கையிலும் இலக்கிய உலகத்திலும். அதனால தான் இன்றைக்கி எந்த பட்டிமண்டபம், பெரியாரை பற்றி பட்டிமண்டபம், பெரியார் நூற்றாண்டு விழா, அதில் புரட்சி தலைவரும் ஆரம்பி ஐயாவும் என்ன நடுவராக போட்டு மகளிர் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த அளவுக்கு எந்த இடத்தை எடுத்தாலும், எந்த தலைப்பை எடுத்தாலும் படிக்கணும், உழைக்கணுங்க. உழைக்காமல் வெற்றி பெறதுன்றது நடக்காது. அது சில பேருக்கு வேணால் அதிர்ஷ்டம் தூக்கி விடுறதுங்களாம். எனக்கெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. புலமை பித்தன் சொன்னார் இல்லையா, உழைத்து வாழ வேண்டும். அதை இன்னைக்கு வரைக்கும் இந்த 80லேயும் உழைச்சிக்கிட்டே இருக்கேங்க, படிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் நிறைய படிக்கணும், அதைத்தான் நான் சொல்கிறேன்.
செந்தமிழ் திலகம் பாராட்டுதலுக்குரிய, அன்புக்குரிய, நட்புக்குரிய, பாசத்துக்குரிய பேராசிரியை முனைவர் நம்முடைய சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் தமிழ்மொழி உலகத்தில், ஆன்மீக உலகத்தில், இலக்கிய உலகத்தில் தன்னிகரற்ற பணிகள் ஆற்றி முத்திரை பதித்திருக்கிறார். குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தோடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. குறிப்பாக பரிபூரணமடைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்று உலகமெல்லாம் அன்போடு அழைக்கப்பெற்ற நம் குன்றக்குடி அடிகள் பெருமானோடு தமிழ் இலக்கிய மேடைகளில், ஆன்மீக இலக்கிய மேடைகளில், பட்டிமன்றங்களில், வழக்காடு மன்றங்களில் மிகச்சிறப்பாக தன்னுடைய சொற்போரினை தொடுத்து சிறந்த தமிழ் தொண்டை எல்லா மக்களுக்கும் புரியும் வண்ணம், பாமர மக்களும் தெளியும் வண்ணம் தமிழ்ப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். நம்முடைய மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகள் பெருமான் அவர்களது தமிழ்ப்பணியை பாராட்டித்தான் பரம்புமலை பாரி விழாவில் செந்தமிழ் திலகம் என்ற பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். உலகம் முழுதும் அவருக்கு எண்ணற்ற சிறப்புகளும் பட்டங்களும் பெருமைகளும் உண்டு. உலக நாடுகள் அனைத்திலும் உலா வந்தவர். அவரது தமிழ்ப்பணி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கிடைத்த தனிச்சிறப்பாகும். இன்றைக்கு அவரை பற்றி அடுத்த தலைமுறை, வரும் தலைமுறை, வளரும் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும். தமிழால் முடியும், தமிழால் மட்டும்தான் முடியும் என்பதை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு செந்தமிழ் திலகம் பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னுதாரண பணியை நாம் பாராட்டுகிறோம், பெருமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தமிழுலகத்துக்கு அவர்கள் செய்கின்ற பணி மகத்தான பணி. அவர்கள் அகவை எவ்வளவு ஆனாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. தடுமாற்றம் இல்லாமல், சற்றும் குறையாமல், எல்லா இடங்களிலும் இங்கு மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் எந்த நாட்டிற்கு அழைத்தாலும் அந்த நாட்டில் சென்று தன்னுடைய தமிழ் பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். தன்னுடைய அயராத முயற்சியினாலே பல்வேறு விதமான தமிழ் பண்பாட்டுக்குரிய அரிய வகை நூல்களை அவர்கள் வெளிவரச் செய்திருக்கின்றார்கள். அவ்வை கோட்டத்தோடு இணைந்து திருவையாறிலே மகத்தான பணிகள் பல மேற்கொண்டவர்கள். தமிழக அரசால் பாராட்ட பெற்றவர்கள். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆதீனங்களுடைய அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரியவர்கள். இந்த தமிழ் உலகத்திற்கு அவர்கள் இதுகாலம் வழங்கிய சேவை மிகப்பெரிய சேவையாகும். அம்மையாரை எல்லோரும் ஔவையார் என்று அழைக்கின்றார். ஔவை என்கின்ற அந்த பெயரை ஒருவருக்கு அடைமொழியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணமாக எல்லோருக்கும் கொடுத்துவிட முடியாது. அத்தகைய ஔவை என்று எல்லோரும் அழைக்கக்கூடிய அளவுக்கு தன்னை தமிழுலகத்திலே நிறைந்த பணிகளை செய்து மறைந்து வருகின்ற தமிழுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவர்கள். அவருடைய பணி சிறக்கவும், மேலும் மேலும் அவர்கள் தமிழுலகத்துக்கு பல்வேறு விதமான நிறைவுகளை செய்யவும் எல்லாம் வல்ல இறைவனை சிந்தித்து வாழ்த்துவதோடு நம்முடைய ஆதீனத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். பல்வேறு சமய மாநாடுகளை நடத்தினவர்கள், பல்வேறு சமய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர்கள், மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளராக திகழ்ந்தவர்கள். அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய பணி தொடரட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். சரஸ்வதி ராமநாதன், எனக்கு அந்த பேரை கேட்டதுமே ஒரு மாதிரி ஆகிடும். என்னங்க ஒரு மாதிரின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்னா அந்த அளவு அழகான உச்சரிப்பு, முத்தமிழ், அந்த 3 கனிகள் மாதிரி பேசுவாங்க. நாங்கள்லாம் அவங்க பேசும்போது கேட்டும்போது ஆன்னு பார்த்து கேட்டு, அவங்களும் அழகாக இருப்பாங்க. அவங்க பயன்படுத்துகிற சொற்களும் மிக அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கண்ணதாசனை மிகவும் அதிகமாக கொண்டாடி கண்ணதாசனுடைய அந்த கருத்துக்களை தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது இவங்கள மாதிரி வேறு யாரும் இல்லைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன்.
இந்த இடம் என் ஆசான் கவியரசர் கண்ணதாசன் படித்த பள்ளிக்கூடம். எங்கள் ஊருக்கே பெருமை அவர் படித்த இந்த குருகுலம் பள்ளியால். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் அப்படின்னு எந்த பள்ளிக்கூடத்துலேயும் பிரிவு விசாரத்தில் பாடுவாங்க இல்லையா கவியரசர் பாட்டு. இந்த பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும்போது சாதாரண மாணவராகத்தான் இருந்திருக்கார். அதுலேயும் ஒரு ஆசிரியர் நீ உருப்படவே மாட்டேன்னு திட்டுவாராம். அதை சொல்லுவார் அவர். இதை தாண்டி தேவகோட்டை நிகழ்ச்சிக்கு வந்தால் இங்கே நிறுத்துங்கள், இந்த பள்ளிக்கூடத்தை நான் பார்க்க வேண்டும் என்று இறங்கி வருவார் என் ஆசான். ஆகவே அவர் நினைவு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தவுடனே எனக்கு அதிகமாக வருகிறது. முத்தமிழ் அரசி, முனைவர், எங்களால் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்படும் டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களுக்கு 80 வயது பூர்த்தியாகி 81வது வயது துவங்குகிறது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு, அதாவது 2019 நவம்பர் 19ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற முத்து விழாவில் அவர்களுக்கு பாராட்டு கவியரங்கத்திற்கு தலைமையேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை நான் பெரும் பேராக எண்ணி மகிழ்கிறேன். வாயை திறந்தால் தமிழ் அருவியென கொட்டுகின்ற டாக்டர் சரஸ்வதி ராமநாதன் இன்றளவும் இளமையாக திகழ்வதற்கு காரணம் அவர் பெற்ற தமிழ் அறிவுதான் என்று எண்ணுகிறேன். கம்பராமாயணம் துவங்கி கந்தர் சஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி, திருக்குறள், தேவாரம், திருவாசகம் என்று எந்த காப்பியம், இலக்கியம் என்று எடுத்தாலும் நினைத்த மாத்திரத்தில் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். அதிலும் நான் பெரிதும் போற்றுகின்ற கண்ணதாசன் கவிதைகளில் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். செட்டிநாட்டு செண்பகப்பூ என்று கவியரசு கண்ணதாசனால் பாராட்டப்பட்டவர். 30 விருதுகளுக்கு மேல் வாங்கி குவித்தவர். எண்ணிலடங்கா நூல்களை எழுதி மகிழ்ந்தவர். இன்றளவும் சீரிய அளவிலே தமது தமிழ் பணியினை திறம்பட செய்து வருகிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர்களோடு ஒரு மேடையில் பேசிய நான் இன்று மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருக்கும் நிலையிலும் அவருடன் தமிழ் அரங்கங்களில் மேடை ஏறி இருக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இத்துடன் நில்லாது தான் இறந்த பிறகு தனது கண்களையும் உடலையும் தானம் செய்ய வேண்டும் என்று இவர் உயில் எழுதி வைத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அவர் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். இந்த பள்ளிதான் என் அருமை கணவர் ராமநாதன் படித்தது, பணிபுரிந்தது. நகரத்தார் ஸ்ரீ மீனாட்சி வித்யா பரிபாலன சங்கம். 100 கடந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். இங்கே படித்தவர்கள் மிகப்பெரிய அதிகாரிகளாக, நீதியரசர் கற்பக விநாயகம் போன்றவர்கள் இந்த பள்ளியிலே படித்தவர்கள். என்னுடைய கணவர் இங்கே படித்து முடித்துவிட்டு பாதுகாப்பு துறையில் பணியாற்றின போதுதான் பூனா பக்கத்தில் எர்வாடாவில் காந்தியடிகளோடு 20 நாட்கள் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். மிகப்பெரிய காந்திய செல்வர். என்னுடைய சித்தப்பா ராஜுவோ சுதந்திர போராட்ட வீரர். இந்த பள்ளிக்கூடம் ஒரு வரலாறு படைத்த பள்ளிக்கூடம். என் கணவர் எனக்காகத்தான் பின்னால் தமிழ் ஆசிரியரானார். பட்டிமண்டபத்தில் ரொம்ப அழகாக பேசுவார் நகைச்சுவையோடு. ஒரு முறை கல்கத்தாவில் காந்திமதி அக்காவும் என் கணவர் ராமநாதனும் எதிரெதிர் வழக்குரைஞர்கள், நான் நடுவர். காந்திமதி அக்கா, நீதிபதி அவர்களே, எனக்கு உங்கள் மீது ஒரு ஐயம். என்ன ஐயம், என்ன சந்தேகம்? நீதிபதி மேலேயே நம்பிக்கையில்லா தீர்மானமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை, நீங்கள் நீதிபதி, எதிரணி வழக்குரைஞரோ உங்கள் பதி, நீதி பதியின் பக்கம் போய்விடக்கூடாதே என்றுதான் எனக்கு ஐயம் அப்படின்னு நாங்களே பார்க்கலாம். பலத்த கைதட்டு கல்கத்தாவில். உடனே என் கணவர் இருந்திருந்தார். நீதிபதி அவர்களே, எனக்கும் ஒரு ஐயம்னார். நான் உங்களுக்குமா? என் மேலேயா? இல்லை, மனைவி என்ற முறையிலே உங்கள் மீது ஐயமில்லை, நீதிபதி என்ற முறையிலேனார். ஏன் அப்படின்னு, நம்ம வாழ்க்கையில் சதிபதி, சதினா மனைவி, பதினா கணவர், நம்ம 2 பேரும் சதிபதி. நீங்கள் எதிரணி வழக்குரைஞருக்கு பரிந்து கொண்டு எனக்கு சதி செய்து விடாதீர்கள் நீதிபதி அவர்களே என்ன.
பயங்கர கைதட்டி. இப்படி பட்டிமண்டபத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையிலே தாக்கி கொள்ளாமல் அழகாக நகைச்சுவையோடு பேச வல்லவர் என் கணவர் திரு ராமநாதன். அவர் பிறந்ததும் இதே தேவகோட்டை, எனக்கு தாய் மாமா. அவர் படித்த இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே பழைய நினைவுகள் எல்லாம் ஏதோ சொல்ல தோன்றிட்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பட்டிமண்டபம் அப்படின்னு சொல்கிறோம், அதில் எத்தனை சுவையான செய்திகள்லாம் இருக்குது தெரியுமா? நான் முதல் பட்டிமண்டபம் பேசுனதே பாரதியார் தலைப்புன்னு சொன்னேன். அத்தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தலைமை, பெரிய பெரிய பேராசிரியர்கள், ஜாம்பவான்கள், டாக்டர் சுப்பா அண்ணாமலை, டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன், டாக்டர் பட்டிமண்டபம் பாலுசாமின்னே அவருக்கு பேர். அவர்களுக்கு சரியாக நான் ஒரு பெண்மணி பேச்சாளர். என்ன தலைப்பு தெரியுமா? பாரதியால் தமிழ் வளர்ந்ததா, தமிழால் பாரதி செழித்தானா? நான் பாரதியால் தான் தமிழ் செழித்ததுன்னு சொல்லணும். சாமி தலைமை முன்னுரையில் பாரதியாரை பற்றி பொதுவாக சொல்லிட்டாரு. பாரதியால் தமிழ் வளர்ந்ததுன்னு என் அணி தலைவர் சுப்பா அண்ணாமலை கொஞ்சம் கருத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டார். எதிரணியில் கேட்குறாரு, தமிழ் மாதிரி ஒரு மொழி இருந்தால் தானே பாரதி வளர முடியும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. என்னோட சான்ஸ் எந்த வந்தேன். நான் எப்படி ஆரம்பித்தேன் தெரியுமா? வாழ் இருக்கு, ஆனால் அது கோழை கையில் மாட்டின்டா பிரயோஜனம் உண்டா? வீரன் கையில் இருந்தால் தானே அதற்கு வெற்றி. பாவேந்தர் சொல்லுவார் இல்லையா, வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர்வாளும் போலே. வீரன் கையில் வாழ் இருந்தால் தான் பிரயோஜனப்படும். பேடி கையில் போய் வாழ் மாட்டின்டா வாளுக்கும் பெருமை இல்லை, அவனுக்கும் பெருமை இல்லை. தமிழ் முன்னாலே இருந்தது, பின்னாலே இருக்கு. ஆனால் பாரதி என்ற ஒரு வீரன் கையில் வந்தவுடனே அது எத்தனை துறையிலே பரிணமித்தது தெரியுமா? கதையா, புதினமா, கட்டுரையா, மரபு கவிதையா, எத்தனை சந்த கவிதைகளா, சிந்து பாடல்களா, கும்மி பாடல்களா, மொழிபெயர்ப்பா, இத்தனை துறையிலும் தமிழை தொட்டு துலங்க வைத்தான் இல்லையா? பாரதியால் தான் தமிழ் செழித்தது. சாமி ஆடி போயிட்டார். வார்த்தைக்கு வார்த்தை. சரஸ்வதி எப்படி பாடிச்சு, சரஸ்வதி எப்படி சொல்லிச்சு, சரஸ்வதி எப்படி கருத்தை அணித்தரமாக பேசிச்சு, அப்படியே நடிச்சிருச்சு, பாரதியாவே மாறிடுச்சு அப்படின்னு சாமி ரொம்ப புகழ்ந்துட்டார். அதற்கு பிறகு வள்ளுவர் 2000வது ஆண்டு விழா, டாக்டர் கலைஞர், பேராசிரியர் டாக்டர் துரைமுருகன், எத்தனை பேராசிரியர்கள் வந்தாலும் அமைச்சர்கள் வந்தாலும் அந்த பட்டிமண்டபத்திலே நானும் மாமாவும் பங்கு பெற்றோம். அதற்கு பிறகு கம்பன் கழகம். கம்பன் கழகத்தில் சா கணேசன் ஐயா தான் பார்த்து கேட்டு ரசித்தால் தான் போடுவார். யாரையும் சிபாரிசுக்காக போட மாட்டார். என்னுடைய பேச்சை சின்னமனூரில் கேட்டுவிட்டு, இவ்வளோ அழகாக கம்பனை சொல்கிற, இவ்வளோ அழகாக பாட்டு பாடுற, நீ என்ன பண்ணுற? நான் தமிழாசிரியை. உனக்கு சொந்த ஊர் தேவகோட்டை. அட ஏய்யா, நான் 9 வயசுலேயே கம்பன் கழகத்தில் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் அப்படின்னு இறைவணக்கம். அட நீ தமிழிசை பள்ளி மாணவியா, நம்ம தேவகோட்டை பொண்ணா, இந்த வருஷத்துலேருந்து நீ கம்பன் கழகத்தில் பட்டிமண்டபம் உண்டு அப்படின்னு நிறைய பார்க்கலாம். இது எல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய பேராக மாறிற்று. அந்த கம்பன் கழகத்தின் முத்திரை பேச்சாளர் என்று 52 ஆண்டுகள், சென்ற ஆண்டு வரைக்கும் பேசியாச்சு. இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பினாலே நாங்கள் இணைய வழியிலே மட்டும் பேசி கொண்டிருக்கிறோம். அதுதான் நாம் எல்லாம் இணைய வழி. ஆனால் அன்றைக்கு அந்த கம்பன் கழகத்தில் எத்தனை பெரும் பேராசிரியர்கள், அவங்க பேரெல்லாம் சொன்னால் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. சொல்லவா? ஜஸ்டிஸ் மகராஜன், பாஸ்கர தொண்டைமான், ஏசி பால் நாடார், ஸ்ரீனிவாச ராகவன், நயினார் பேராசிரியர் நயினார் முகமது, அதற்கு பிறகு கவிஞர் பட்டாளம், பட்டிமண்டபம் என்றால் பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம், டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன், திருச்சி பேராசிரியர் இரா ராதாகிருஷ்ணன், வாகீச கலாநிதி கலைமகள் ஆசிரியர்
கிவா ஜெகநாதன் அவர்கள், இப்படி ஒரு பெரிய அறிஞர் கூட்டத்துக்கு மத்தியில் நான் பேறு பெற்ற பேச்சாளராக பேர் பெற்றேன். எப்படி சரசு பேசினா பாயிண்ட் அழகாக இருக்கும், பாட்டு அழகாக சொல்லும், கம்பனை அப்படியே வார்த்தைகளை சொல்லும். ஆனால் எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுவேன் என்பதுதான் எனக்கு பெருமை. 12,000 பாடல்கள் கம்பனிலே, கிட்டத்தட்ட எனக்கு 8,000 பாடல்கள் மனப்பாடம். அதிலே 2,000 பாடல்கள் நானே இசையோடு பாடுவேன். 10 நாட்கள் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 60 பாட்டாவது இசையோடு பாடுவேன். பாக்கி பாடல்களை வரி வரியாக சொல்லுவேன். ஒரு நாள் ஔவை நடராஜன் சொன்னார், எனக்கு கம்பனிலே ஏதாவது சந்தேகம் வந்தால் நான் சரசுவைத்தான் கேட்பேன் என்று. அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். சரசு இந்த இடத்துல கம்பன் ராமனை பற்றி ஏதாவது சொல்கிறானா, பேச்சை பற்றி அப்படிம்பாரு. அப்படி கேட்பார்கள். கம்பன் என்று சொன்னால் சரஸ்வதியை கேள் என்பார்கள். டைரக்டர் இயக்குனர் திலகம் எஸ்பி முத்துராமண்ணா என்ன தெரியுமா சொல்லுவார், கண்ணதாசனுக்கு அவர் பாட்டு மறந்துருக்கலாம், ஆனால் சரஸ்வ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கண்ணதாசன் பாட்டு அப்படியே எடுத்து விட்டுரும் அப்படின்னு என்னை ரொம்ப பெருமைப்படுத்துவார். கவியரசர் கண்ணதாசன் என் வாழ்க்கையிலே எனக்கு அண்ணன், எனக்கு ஆசான், எனக்கு தெய்வம், எல்லாமே அவர்தான். உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி என்றார். அவரை பற்றி அப்போ எவ்வளவோ சொல்லுவாங்க. நான் பல்கலைக்கழகத்திலே கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் கண்ணதாசன் அப்படின்னு ரிசர்ச்சுக்கு தலைப்பு கொடுத்தேன். அந்த பேராசிரியர் என்ன கேட்டார் தெரியுமா, கம்பனை பேசுகிறாய், கந்தபுராணம் பேசுகிறாய், வில்லிபாரதம் பேசுகிறாய், பெரிய புராணம் பேசுகிறாய், திருவாசகம் பேசுகிறாய், உனக்கு இந்த குடிகாரன் பாட்டில் தானே ஆராய்ச்சினா? ஐயா, அவர் ஒரு சித்தர். அவருடைய பாடல்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் காலத்தை வென்று நிற்கும். அப்போது புரியும் சரஸ்வதி சொன்னது உண்மையா இல்லையா என்று. இப்போ அத்தனை பேரும் கண்ணதாசன் பாட்டை எடுத்தாளுகிறார்கள். ஒரு நாள் ஜெயலலிதா அம்மா கூட பேசும்போது சொன்னார்கள், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அதை எடுத்து சொன்னாங்க. தர்மபுர சாமி ஒரு நாள், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனத்தில் நிற்பவர் யார் என்று கவியரசர் சொன்ன மாதிரி அப்படின்னார். அப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா. நான் சொன்னேன், கவியரசர் பாடல்கள், அவர் நிரந்தரமானவர், காலத்தை வென்று நிற்பார். அவருடைய பாடல்கள் சித்தர் பாடல்களைப் போல உங்களுக்கு பின்னால் போக போகத்தான் புரியும். வேடிக்கையாக பாடுவேன், போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். அது மாதிரி கவியரசர் பாடல்கள் என்று சொன்னால் எனக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. யாராவது கண்ணதாசன் பாட்டில் முதல்ல பட்டிமண்டபம் போட்டாங்களா? நான் தான். கண்ணதாசன் பாடலில் முதல்ல புத்தகம் எழுதினார்களா? நான் தான். கண்ணதாசன் பாடலில் ரிசர்ச் ஆராய்ச்சிக்கு PhDக்கு தலைப்பு கொடுத்தார்களா? நான் தான். கண்ணதாசனை பற்றி CD, ஒலிநாடா, குறுந்தகடு அத்தனையும் கொடுத்தவள் முதல் முதல் முதல். கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவியாகி இன்றைக்கு அவருடைய சிலையை 7 அடி உயரத்திலே அவர் வாழ்ந்த தியாகராய நகர் பகுதியிலேயே வைத்திருக்கிறோமே, அந்த கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்திற்கும் எளியவள் தான் தலைவி. MS விஸ்வநாதன் தான் நிறுவனர். MS விஸ்வநாதன் என்னுடைய ஒலி நாடாவை கேட்டுவிட்டுத்தான், இந்த பொண்ணு என்னப்பா கண்ணதாசனை இப்படி ஒசத்துது, என்ன ஒசத்துது, இந்த பிள்ளை தான் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவர் என்று என்னை பார்க்காமலே சொல்லி அனுப்பி என்னை தலைவியாக்கினார். வாழ்நாளிலே கண்ணதாசன் புகழை பாடுவது என்பது எனக்கு ஒரு லட்சியம். அதை ஓரளவு நிறைவேற்றி இருக்கிறேன். ஏனென்றால் நான் தலைப்பு கொடுத்து MPhil 12 பேர், PhD 8 பேர், அத்தனை பேரையும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே கண்ணதாசனை கொண்டு சென்று விட்டேன். அப்போதுதான் இங்கே வந்து காரைக்குடியிலே சொன்னார். நானும் என் கணவரும் அவரை பார்த்து வணங்கி பேசி கொண்டிருக்கும் போது, சரசு, நான் 10ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, ஆனால் என்னை பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் சேர்த்த செண்பகப்பூ நீதான், செட்டிநாட்டு செண்பகப்பூ என்று அன்றைக்கு எனக்கு பட்டம் கொடுத்தார் காரைக்குடியிலே. அத்தனை பேரும் ஆமோதித்து கைதட்டினார்கள். அதனாலேயே எனக்கு செண்பகப்பூனாலே ரொம்ப பிடிக்கும். இங்கே கல்லூரியில் ஒரு செண்பக மரத்தை கொண்டு வந்து என் பையனை வைக்க சொன்னேன். ஏம்மாண்ணா, அடே அவர் என்னை செண்பகப்பூன்னு சொல்லிட்டாரா, அந்த பூவையும் அந்த மரத்தையும் பார்க்கும்போதெல்லாம் இந்த கல்லூரியில் இருக்கிறவங்கெல்லாம் செட்டிநாட்டு செண்பகப்பூ சரஸ்வதி என்று நினைக்க வேண்டும் என்று.
இந்த பின்னால் தெரிகிறதே நூலகம். இந்த நூலகத்துக்கு எத்தனையோ நூல்கள். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு அவர் 100ஆண்டு விழாவின் போது 6300 நூல்கள் என்னுடைய நூலகத்தை அப்படியே தானமாக கொடுத்தேன். யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த போது 550 நூல்கள் என் சொந்த நூல்கள், மற்ற பேராசிரியர்கள் பதிப்பாளர்களிடத்திலிருந்து நிறைய நூல்களை பெற்று 16500 நூல்கள் கப்பலிலே யாழ்ப்பாணத்திற்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம், ஔவை கோட்டத்தின் சார்பிலே. ஆகவே எனக்கு மனசு நிறைவு என்பதே தொண்டு தொண்டு தொண்டு. கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பேச சொன்னால் அவர்களுக்கு ஒரு மணி நேரம்லாம் போதாது. இந்த சில பேராசிரியர்கள் புராணங்களை பற்றி சொல்லுகிற போது ஒரு வாரத்துக்கு சொல்லுவார்களே, கதை சொல்லுவார்களே, அதை போல சொன்னால்தான் நம்முடைய சரஸ்வதி ராமனே கவியரசரை பற்றி பேச முடியும், சொல்லி முடிக்க முடியும். அவருடைய பாடல்களை பற்றி சொல்லுகிற போது பாடலை சொல்வதல்ல, பாடியே காட்டுவார்கள். பாடி அவரை பற்றிய விஷயங்களை சொல்லி அதில் அவருடைய இலக்கிய தத்துவங்களை எல்லாம் சொல்லி மக்களுடைய மனதிலே அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஆகவே இப்படி உலகம் முழுவதும் தமிழை செம்மொழியை வளர்த்த பெருமை சரஸ்வதி ராமநாதன் அவர்களுக்கு உண்டு. ஆகவே அவர்களை தமிழ் சார்பாக, தமிழருடைய சார்பாக, தமிழ்நாட்டினுடைய சார்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனமாற நான் வாழ்த்துகிறேன். எங்களோடு பல நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சென்னையில் நடக்கிற கம்பன் விழாவில் ஆண்டுதோறும் வந்து எங்களுக்கு உதவிகள் செய்து மேடைகளை பேசி, அது மட்டும் இல்லாமல் மேடைகளை பேசுகிற பேச்சாளராக மட்டுமல்லாமல் கம்பன் கழகத்தில் ஒரு உறுப்பினராக எங்களோடு பணியாற்றுவார்கள் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி, நம்முடைய கண்ணதாசன் அவருடைய பேரில் பம்பல் என்கின்ற ஊரில் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பை நிறுவனவர் நம்முடைய மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். அந்த அமைப்புக்கு அன்றிலிருந்து இன்று வரை என்றைக்கும் தலைவராக இருப்பவர் நம்முடைய சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த அமைப்பில் நம்முடைய மணி போன்றவர்கள், காவேரி மைந்தன் போன்றவர்கள், இப்படி இளைஞர்களெல்லாம் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களையெல்லாம் நெறிப்பிடித்து அழைத்து செல்கிற அந்த மாண்பும் அந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்துகிற தன்மையும் அந்த சரஸ்வதி ராமநாதன் இருக்கிறது. அதுதான் தலைமை, அதுதான் ஆளுமை. அந்த தலைமையும் ஆளுமையும் உள்ள பெண்ணாக அவர்கள் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்திரா நம்முடைய சரஸ்வதி ராமநாதனுடைய தமிழ் பணி உலகம் இருக்கிற வரையில், தமிழ் இருக்கிற வரையில் நிச்சயமாக எல்லோருடைய மனதையும் அவர் பதிந்திருக்கும். அவருடைய பேச்சை கேட்டவர்கள் அந்த பேச்சை மறக்க மாட்டார்கள். அந்த பேச்சு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போவதாக இருக்காது. இந்த காதலை வாங்கி இதயத்திலே பதித்துக் கொள்கிற விதமாக இருக்கும். ஆகவே அந்த முறையில் இந்த நம்முடைய சரஸ்வதி ராமநாதனை உலக மக்கள் அத்தனை பேரும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழுக்கும் செம்மொழிக்கும் தமிழர்களுக்கும் உலகம் சுற்றி சுற்றி தொண்டு செய்து கொண்டிருக்கிற சரஸ்வதி ராமநாதனை இந்த நேரத்தில் மனமாற உளமாற நான் வாழ்த்துகிறேன். ஆகவே அவர்களை பற்றி சொல்லுவதானால் வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுவார்கள். அதே போல அவர்கள் உள்ளம் உயர்ந்திருப்பதைப் போல அவர்களும் உயர்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு ரோல் மாடல். அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும். எவ்வளவு துண்டு, எவ்வளவு நிகழ்ச்சிகள், இவ்வளவு வயசாகிடுச்சு, நான் வயசாகிடுச்சுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, என்னோட சண்டைக்கு வருவாங்க. ஆகவே அந்த அளவுக்கு இந்த வாலிப உணர்ச்சியோடு இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். அவருடைய பணிகள் தொடரவும், அதன் மூலமாக நம்முடைய தமிழ் வளரவும், தமிழர்கள் வளரவும் வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வருங்கால இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அவருடைய இந்த காணொலியுடைய காட்சியினுடைய நிகழ்ச்சியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க சரஸ்வதி ராமநாதன். அவர் பேரை போய் எப்படி அவங்க அப்பா அம்மா வச்சாங்கன்னு தெரியல. ஆகவே சரஸ்வதினு பேர் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் சரஸ்வதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க சரஸ்வதி, வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது நம்மளுடைய மனதுக்கு பிடித்த பெயர்கள் என்று நிறைய பெயர்கள் இருக்காது. ஏன்னா பல பேரோட ஏன் நாம நெருக்கமாக இருக்கிறோம், ஏன் நம்ம பழகிறோம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஜென்ம தொடர்பு அப்படின்னு தான் நான் கருதுறேன். போன ஜென்ம தொடர்பு இப்படி வர்றதுதான் நான் கருதுறேன்.
அம்மா சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் எனக்கு வந்து அத்தேன்னு கூப்பிடுற அளவுக்கு உரிமை உண்டு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட அவங்க பள்ளத்தூர் கல்லூரியில் இருக்கிற பொழுது எனக்கு அவங்க அறிமுகம். அழகாக பாடி கவியரசரை பற்றி பட்டிமன்றங்களில் அவர் பேசுறது, தலைமை ஏற்று நடத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கவிஞரை பற்றி தரவா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பேசக்கூடியவங்க. இன்னொன்று வந்து யார்கிட்ட பழகினாலும் பாசத்தோடு பழகக்கூடியவங்க. அதனாலதான் வந்து அந்த ஈடுபாடு, அதாவது அப்பாவுக்கு அவங்களுக்கு தெரியும், அப்பா கூட்டிகிட்டு போய் கூட்டங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அப்பாவுடைய கூட்டங்களில் கவியரங்கங்களில் அத்தை பேசி இருக்கிறாங்க. அதை மீறி அடுத்த தலைமுறையான எங்க கூட வந்து அத்தை வந்து பழகுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அவங்கள வந்து கல்லூரியில் இருக்கிற காலத்தில் பட்டிமன்றத்தில் அவங்க பேசியிருக்கிற காலத்தில் நான் போய் வீட்டுக்கு போய் நேராக பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் அப்பா பற்றி பேசுறதுலாம் சொன்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் அவங்க அப்பாவுடைய சகோதரி, உனக்கு அதுக்காக பொண்ணு செய்ய வேண்டியது வந்து என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே கவியரசரை பற்றி உலகம் பூராவும் நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து இவங்க எடுத்துட்டு வந்த முன்னெடுப்பு தான் மற்றவர்கள் இத்தனை வருடங்களாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா என்னுடைய தந்தை கவியரசு கண்ணதாசனை பற்றி பேசுகிற எல்லாரோடையும் வந்து நாங்கள் அவ்வளவு நெருக்கம் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா நிறைய பேர் கவியரசரை பற்றி பட்டிமன்றங்கள் நடத்துகிறார்கள், விவாதங்கள் நடத்துகிறார்கள், கவிஞரை வந்து மிக உணர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள், PhD வாங்கி இருக்கிறாங்க. அது போக வந்து கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார்கள். எங்க கூடவும் வந்து நட்போடு இருக்கிறார்கள். ஆனாலும் கவியரசரோடு இருந்து பழகியவர்கள் சரஸ்வதி ராமநாதன் அத்தை அவர்கள். அடுத்த தலைமுறையான எங்க கூடயும் அவங்க அந்த பழக்கம் வச்சிருக்கிறது. இதனாலதான் வந்து மற்ற பேச்சாளர்களை விட சரஸ்வதி ராமநாதன் அத்தை கிட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி, ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. இன்னொன்று வந்து அதாவது வந்து எப்படி இது வந்து ரொம்ப கால தொடர்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி மீனாகுமாரி வந்து சரஸ்வதி ராமநாதன் அத்தையுடைய மாணவி. அவள் அந்த கல்லூரியில் தான் படித்தா, காரைக்குடி தான் ஊர், அந்த கல்லூரியில் தான் படித்தா. ஸோ 3 வருடங்கள் அத்தையுடைய மாணவியாகவும் அவங்க இருந்திருக்கா. ஆக இது வந்து ஏதோ ஒரு, நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஏதோ ஒரு போன ஜென்ம பந்தம் தொடர்ந்து வருதுதான் நான் கருதுகிறேன். இன்னொன்று வந்து இவங்க எடுத்து அந்த முன்னெடுப்பில் தான் பெண்ணிக்கு அனைத்து பேச்சாளரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க எல்லா தலைப்புலையும் பேசியிருக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு ஆடியோ கேசட் ஒன்று வந்தது. அது வந்து கும்பகோணத்தில் 1990களில் அம்மா பேசியிருக்கிறாங்க. அப்பவும் தலைமை வைத்தான் பேசியிருக்கிறாங்க. தலைப்பு என்னன்னா, கவியரசர் பாடல்களில் காதலா தத்துவம் மிஞ்சி நிற்பது காதலா தத்துவமாங்கிற பட்டிமன்றம். அதுல தான் தான் வழக்கறிஞர் ராமலிங்கம் சார் பேசுறாரு, அது மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆக இவங்க வந்து கவிஞரை பற்றி பேசுகிற பொழுது கவிஞர் மீது ஈடுபாடு வைத்திருக்கிற எல்லா பேச்சாளர்களையும் ஒருங்கிணைத்து அவங்களை வச்சு பட்டிமன்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற பேச்சாளர்கள்ல நிறைய பேர் சரஸ்வதி ராமநாதன் அத்தையுடைய தலைமையில பேசியிருக்கிறாங்க. பட்டிமன்றத்துல வந்து முதலாக பாடி அந்த பட்டிமன்றத்தை, கவிஞர் பாடலை பாடியும் அந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர்கள் அவர்தான். ஏன்னா முதல்ல பட்டிமன்றம்னாலே வாய்ப்பேச்சு, வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான் இருந்த இடத்துல அந்த பாட்டை பாடி காமிச்சு, அந்த டியூனோட பாடி காமிச்சு அதையும் வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போனதுல பட்டிமன்றத்தினுடைய ரசனையையும் பட்டிமன்றத்தினுடைய தரத்தையும் வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போனதில் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால இந்த 81வது பிறந்த தினத்தில் அவர்கள் ஆசிகளை கண்டிப்பாக கவியரசு குடும்பத்தார் அனைவரும் வேண்டுகிறோம். இன்னொன்று வந்து இதே மாதிரி இன்னும் வருடம் மிக சிறந்த அளவிலே அவர்கள் 90 வயதை காண வேண்டும், 100 வயதை காண வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்ளுகிறேன். அம்மா சரஸ்வதி ராமநாதன் அம்மா அவருடைய பிறந்தநாள் விழாவுடைய நிகழ்ச்சி தொகுப்பில் நானும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெண்ணிலவின் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படை வீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும், தமிழின் வரலாறு சிறப்பதற்கு அருமை அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் இன்னும் பல
100 இந்த நாட்டிலே வாழ வேண்டும், தமிழை ஆள வேண்டும் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் நானும் ஒருவனாய் அவருடைய விழாவிலே பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மூவா தமிழ், முதுமை, மேவா தமிழ், மீசையில்லா பாரதி, அவரிடம் நாங்கள் அடைந்தோம் சரணாகதி என்று சொல்கின்ற அளவிற்கு சமூக சீர்திருத்தத்திலே அவர் சரணம். அவரிடம் அடைந்தது தமிழர்கள் அனைவருமே சரணம். பாதம் உடைத்த பசுந்தமிழ், பைந்தமிழ் காப்பியம், தன் சுகம் காணாது தமிழர் சுகம் காணுகின்ற அஞ்சுகத்தாய் வெளிவந்த கலைஞருடைய வாரிசாக அவர் திகழ்கிறார். அவருடைய தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முன்னே தமிழ்ப்பாலை சுவைத்தவர் அவர். தருக்கு செருக்கு இல்லாத அந்த இளந்தளிரிலிருந்து தமிழருடைய அழுக்கு எடுப்பதற்காக போராடியர் அவர் என்றால் அது மிக இல்லை. தமிழருடைய கம்பன் கழகம் பெற்றெடுத்து தந்த சொத்து, கண்ணதாசன் கண்டெடுத்த முத்து, தமிழர் தாய் நாசியில் அமர்ந்த நெத்து, அவருடைய அரிய குணங்களை கூட்டினால் வருகின்ற அந்த சொத்து இருக்கிறதே, அது தமிழர்களுக்கு கிடைக்கப்பெரியாத சொத்தாக இருக்கும். தாய்ப்பால் போல் சுத்தமான மனம், தங்கம் நிறை ஒத்த மனம், தமிழர் மீது பித்த மனம், புத்தன் போல சுத்தன் மனம், அத்தனையும் இணைந்த உயரிய மொத்த குணம் என்றால் அது அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். என்னை கேட்டால் தமிழ் உலகத்திலே குரல் என்று சொன்னால் அதற்கு இன்று இளங்குமரனும் ஒரு காலத்திலே திருக்குறள் முன்சாமியும் சொல்லலாம். சிலம்பு என்று சொன்னால் அதற்கு மாப்போசியையும் சிலம்பொலி செல்லப்பொடியும் கூறலாம். 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொன்னாலே அது வேலுக்குடி கிருஷ்ணனையும் அருமை அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகனையும் சொல்லலாம். அதேபோல் மகாபாரதம் என்று சொன்னால் அது புலவர் கீரனைத்தான் சொல்லலாம். பெரிய புராணம் என்று சொன்னாலே அது கிருபானந்த வாரியாரைத்தான் சொல்லலாம். அதே போல் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தெரியும் கம்பராமாயணம் என்று சொன்னாலே அது சரஸ்வதி ராமநாதன் அம்மாவையோடு மிஞ்சியவர் ஒருவர் இங்கே இல்லை. எந்த சந்தேகம் என்றாலும் அவரைத்தான் கேட்க வேண்டும். கம்பராமாயணத்தில் மட்டுமல்ல, தமிழுடைய இலக்கியங்களில் பல இலக்கியங்களில் உள்ள சந்தேகங்களுக்கெல்லாம் அவர்தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. அவரை சரஸ்வதி ராமநாதன் என்று எழுதினால் அதற்கு கீழே தமிழ் களஞ்சியம் என்று வந்து சேரும். அந்த அளவுக்கு அவர் சிறந்தவர். ஒன்றை மட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லலாம். பொதுவாக கவிஞர்களை பற்றி சொல்கின்ற போது சொல்வார்கள், கவிஞர்களுக்கு வருமானம் இருக்காது. பாரதியை பற்றி சொல்கின்ற போது கவிஞர் வாலி அவர்கள் சொல்வார்கள், ஒருத்தி ஒரு செருக்கனோடு வாழலாம், ஒருத்தி ஒரு தருக்கனோடு வாழலாம், வறுக்கனோடு வாழலாம், கெட்ட வறுக்கனோடு கூட வாழலாம். ஆனாலும் எப்போதும் ஏதேனும் கிறுக்கின்ற கிறுக்கனோடு வாழ்ந்து பார்த்தால் தெரியும். ஈரம் பற்றிய தலை வாழ்ந்து பார்த்த செல்லம்மாவுக்கென்றோ வைக்க வேண்டும் சிலை என்று சொல்லுவான். வாழ்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் வறட்சி இருக்கும். அவன் பக்கத்து வீட்டு அம்மாவை கேட்டு குழந்தைகளுடைய கும்பி பசியை போர்ப்பதற்கு குழந்தை குட்டிகளுக்காக அவன் கோலையிலே அரிசி வாங்கி வந்தால் அவன் அதை குருவிகளுக்கு போட்டு பாடுவான் கும்மாளப்பாட்டு என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு இலக்கியத்திலே இருந்தவர்கள் குடும்பத்திலே சிறக்க மாட்டார்கள். ஆனால் அருமை அம்மாவை பொறுத்தவரை அப்படி அல்ல. அம்மா சரஸ்வதி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சரஸ்வதி அம்மா அவர்கள் ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் ஒரு 27,000 10,000 கிடைச்சா நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம், நிறைய புக்ஸ் வாங்குவாங்க. ஆண்களில் சில பேர் தண்ணி அடிப்பாங்க, சில பேர் பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கிட்டு போவாங்க, ஏதாவது புடவை கொண்டாட்டி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பணம் கிடச்சுன்னா அடுத்த நாளே எனக்கு ஒரு ஃபோன் போடுவாங்க, தம்பி வரியாப்பா ஒரு கார் எடுத்துகிட்டு வரியா, நம்ம அந்த அடையாறு வரைக்கும் போயிட்டு வருவோம்பாங்க. ஏதாவது ஒரு அனாதை குலத்துக்கு போய் அல்லது கோயிலுக்கு போய் அந்த பணத்தை கொடுப்பது அவருக்கு ஒரு பழக்கம். குடும்பத்தையும் சமாளித்து, ஏனென்றால் இலக்கியத்துக்கு வருகின்றவர்களோ வறட்சியிலே இருப்பதை போல சொல்வார்கள். டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்ததற்கு பிறகுதான் பேசியே கூட எழுதியே கூட ஒருவர் முதலமைச்சராகலாம், செல்வ செழிப்பு வரலாம் என்பதையெல்லாம் மாற்றியமைத்தவர் கலைஞர். அந்த வேலையை பார்த்தால் பள்ளத்தூர் கல்லூரியிலே அவர்கள் ஒரு முதல்வராக இருந்தவர், அவருடைய கணவரும் முதல்வராக இருந்தவர், பேராசிரியராக இருந்தவர். தமிழுக்கு வந்ததற்கு பிறகு தமிழிலும் வருமானத்தையும் சம்பாதித்தார். வருமானத்தை கொடுத்து அவருடைய மகன்களுக்கும் கொடுத்தார். நிறைய தான தர்மங்களையும் செய்தார்.
அவருக்கு வந்து பல முகங்கள் உண்டு. அம்மாவுக்கு அம்மாவை வந்து நல்ல சிறந்த பாடலாசிரியர் என்று சொல்லலாம். திரைப்பட பாடல், கண்ணதாசனுடைய பாடல்களை அவர் பாடுவதைப் போல மேடையில் யாரும் இதுவரைக்கும் பாடியது, இதற்கு முன்பும் பாடியதில்லை, இப்போதும் யாரும் பாடியதில்லை. அது பாடகி என்ற ஒரு முகம் உண்டு. அவர் நடிப்பதனால் கண்ணதாசனே சொல்லுவார், நீ காலகாலத்தில் வரதுனா நடிக்க வந்துடு என்று சொன்னார். நடிப்பதற்கு என்று ஒரு முகம் உண்டு. அவர்கள் மேடை பேசும்போது நானி கோனி இப்படி பேசும்போதே அந்த நடிப்பை வந்து மேடையிலே, அரசியல் மேடையிலே கூட நடிப்பை கொடுத்த நடிப்பு முகம் என்று உண்டு. அவருக்கு பாடகி என்ற ஒரு முகம் உண்டு. எழுதுகின்ற கவிஞர், பாடகர் என்ற ஒரு முகம் உண்டு. கவிஞர் என்ற ஒரு முகம் உண்டு. நல்ல பேச்சாளர் என்ற முகம் உண்டு. பேராசிரியர் என்ற ஒரு முகம் உண்டு. நல்ல சமூக சேவகர் என்ற ஒரு முகம் உண்டு. அரசியல் ஆர்வம் உள்ளவர் என்ற ஒரு முகம் உண்டு. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தபோது கூட அவர்கள் மாநில இலக்கியனுடைய தலைவராக இருந்தார்கள். திமுகவில் வந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார்கள். சிறந்த பேச்சாளராக இருந்தார்கள். பேச்சாளர் என்ற ஒரு முகம் உண்டு. ஆன்ற தமிழ் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேதுமுகம், ஆறறிவு ஊறுமுகம், ஆளறிவோர் வீறுமுகம், அன்புமலை தூறுமுகம், அறியாதாருக்கு வேறுமுகம், அடைநீராய் சீர்முகம், அடுத்த நொடியே மாறுமுகம். இப்படி அம்மாவுக்கு 100 முகம் உண்டு. இந்த 100 முகம் இல்லை என்றால் தமிழனுக்கு ஏதடா ஏறுமுகம் என்று சொல்வதைப் போல தமிழருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தங்கத்தாய் என்று சொன்னால் அது எங்கள் தாய் அருமை அம்மா சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் தான். அவர்களை பற்றி ஏராளமாக சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு சொன்னாலும் சொல்லலாம். ஆனாலும் எஞ்சி இருக்கும் தமிழ் சொல்லலாம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வரலாறுகள் நிறைய உண்டு. நான் அரசியல் சார்ந்திருப்பதனால் 2 மட்டும் சொல்ல விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒன்று என்னவென்று சொன்னால், அவர் எம்ஜிஆர் காலத்திலே அவர் மேடையிலே சங்கநாதம் பாடியதைப் போல வேற யாரும் பேச முடியாது. தமிழிலே ஒரு புதிய பாணி, தமிழிலே அண்ணா ஒரு பாணி என்றால், கலைஞர் ஒரு பாணி என்றால், பேசுகின்ற போது இசையையும் கொடுத்து, நடிப்பையும் கொடுத்து, கருத்துக்களையும் கொடுத்து, இலக்கியத்தில் அவரை போல பேசுவதற்கு ஆளில்லை. இலக்கியம் தெரிந்தவர்கள் சினிமாவுக்கு போக மாட்டார்கள். சிற்பம் செதுக்கிறவர்கள் யாரும் பாறையை உடைக்க போக மாட்டார்கள். பாறை உடைப்பவர்கள் சிற்பம் செதுக்க மாட்டார்கள். அவர் திரையுலகத்துக்கும் போவார், இலக்கியத்துக்கும் போவார், அரசியலும் பேசுவார். சின்ன வயதிலே அவர் பாரதியார் நூற்றாண்டு விழாவிலே, உலகத்தமிழ் மாநாட்டிலே, தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவிலே புதுக்கோட்டையிலே நான் சிறுவனாக இருந்த போதெல்லாம் அவர் பேசிய போது அவருடன் புகைப்படத்திற்கு ஆசைப்பட்ட சிறுவரில் ஒருவன் தான் இந்த முத்துமாணிக்கம். வயது வித்தியாசத்திற்காக சொல்லவில்லை. தமிழிலே நாங்கள் ஆர்வமாக இருந்தபோது அம்மாவை பார்ப்பதற்கு, பேசுவதற்கு ஒரு ரசிகர் கூட்டமே அப்போது சுற்றி வருவார்கள். அவரை செட்டியார் என்ற போது ஆட்சி என்று நிற்பார்கள். ஏனென்றால் கண்ணதாசனுடைய மறுவடிவமாக, மறு தோற்றமாக இருப்பார்கள். தலைவர் எம்ஜிஆர் மிக ரசிப்பார். அவர் பேசுகின்ற போது உட்கார்ந்திருப்பார். மேடையை விட்டு கீழே எம்ஜிஆர் உட்கார்ந்து அம்மாவை பேச சொல்லிட்டு பட்டிமன்றத்தை கீழே உட்கார்ந்து ரசிப்பார். அந்த அளவுக்கு அவனுக்கு பேச்சாற்றல் உண்டு. அந்த பேச்சில் இப்போது போல செல்ஃபி எடுக்கிற போல ஃபோன்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளராக சிறிய வயதில் அவரை பார்த்து நான் ரசித்தவர்கள் நானும் ஒருவன். தலைவர் கலைஞரோடு நாங்கள் வந்து திமுக இணைகின்ற போது 2011 பிப்ரவரி 11 போது இணைகிறோம். இந்த இணைப்பு விழா முடிந்ததற்கு என்ற இறுதி கட்டத்தில் வருகின்ற போது அம்மாவை அறிமுகப்படுத்தி அம்மா எழுதிய ஒரு புத்தகத்தை சொல்கிறேன். அவர் சொல்றாரு, என்கிட்ட போய் சரஸ்வதி அறிமுகப்படுத்துறியா அப்படின்னாரு. என்னம்மா புத்தகத்தில் எழுதியிருக்கேன்னாரு. உங்களை பற்றி தான் எழுதிக்கிறேன். என்னை பற்றி தான் எழுதியிருப்பா, என்ன எழுதிக்கன்னு கிண்டலாக பேசி விட்டார். அவனே டக்குனு ஏதோ பிரச்சனை என்று தளபதி வேகமாக வர்றார். அந்த அம்மா நல்லா எழுதுவாங்க, நல்லா பேசுவாங்கன்னாரு. ஏன்ப்பா என்கிட்ட போய் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட தலைமையில் கவியரங்கத்தில் அவங்க பாடிங்கப்பா, அந்த அம்மா எனக்கு நல்லா தெரியும்ப்பா என்று கலைஞர் சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த மேடையிலே என்னுடைய தலைமையில் இணைப்போலா என்று சொன்னால் நான் மட்டும் பேச வேண்டும். ஆனால் என்னை விட மூத்தவர்கள் என்பதற்காக, என்னை விட அரசியல் தெரிந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள் என்பதற்காக 2-3 பேர்களை பேச வைத்தார். அதிலே ஒருவர் அம்மா. அம்மா பேசுவதற்கு பிறகு சொன்னார், இங்கே அழகாக அவர் பேசினார். அவர் தமிழகம் முழுவதும் பேச வேண்டும், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வர வேண்டும், அவருடைய கருத்துக்கள் தமிழர்களுக்கு ரொம்ப தேவை என்று சொன்னார். இலக்கியணியிலே பொறுப்பேற்றுக்க சொல்லி அவர் வலியுறுத்தினார். அம்மா வந்து வேண்டாம், எனக்கு வயதாகிவிட்டது, நான் உங்களுக்கு கூப்பிடும் போதெல்லாம் மேடைக்கு வருகிறேன், ஆனால் பொறுப்பு என்று வேண்டாம் என்று ஒதுக்கி கொண்டார். அவன் திமுகவில் உறுப்பினராக இருக்கிறதே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். வட்டச் செயலர் கொடுத்தா கூட அது பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மாநில செயலர் பதவி இலக்கியத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியும் அதை வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதை யாரும் இப்போ நம்ப மாட்டாங்க. அப்படி சாட்சி நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு அம்மா இருக்கார். தளபதி இருக்கார். தளபதி மூலமாக தான் கேட்டாங்க. அந்த அளவுக்கு கலைஞர்ட்டையும் பிரியமாக இருந்தாங்க, எம்ஜிஆர்ட்டையும் பிரியமாக இருந்தாங்க, ஜெயலலிதா மட்டும் பிரியமாக இருந்தாங்க. பல முதல்வர்களை கண்டார்கள். முதல்வர்களை கண்ட முகம் என்று உண்டு. இப்படி அவருடைய தமிழ் அனைவருக்குமே இப்படி பிடிக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், சுருக்கமாக சொல்லுவேன், அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், கார்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீற்று பிடிக்கும், நெல்லுக்கு நாற்று பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும்,
ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும், தமிழ் தெரிந்த தமிழர் அனைவருக்கும் சரஸ்வதி ராமநாதன் அம்மா பேச்சு என்றால் ரொம்ப 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 பிடிக்கும். அவர்களையும் பிடிக்கும், அவருடைய தமிழும் பிடிக்கும். அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அம்மா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மல்லாண்ட மாண்பும் போல புகழோடு வாழ வேண்டும் என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இந்த பின்னணியிலே தெரிய நானும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது ஒரு தனி ஆனந்தம் பிறக்கிறது. இந்த கோயிலுக்கும் எனக்கும் 50 வருஷத்திற்கு மேலான தொடர்பு. இந்த கோவிலும் குன்றக்குடி சண்முகநாதன் கோயிலும் குழந்தை பருவத்திலே இருந்தே வந்தது. ஆனாலும் நான் பள்ளத்தூரிலே பேராசிரியையாக வந்த பிறகு இந்த பாடசாலை, பிச்சை சிவாச்சாரியார், இந்த ஆலயத்தினுடைய விழாக்கள் எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துவிட்டது. இளம் வயதில் எங்கள் தேவகோட்டைக்கு வராத தலைவர்கள் கிடையாது. அந்த விநாயகர் கோயில் வாசலிலே முதல் வாரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நிகழ்ச்சி நடக்கும். அடுத்த வாரம் தந்தை ஈவேரா பெரியார் நிகழ்ச்சி நடக்கும். அதற்கடுத்த வாரம் தியாக பிரம்ம மகோத்சவம் நடக்கும். அதற்கடுத்த வாரம் வேறு ஒரு விழா நடக்கும். அரசியல் தலைவர்கள் வருவார்கள். எல்லாம் அங்கே தான் நடக்கும். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கம். நான் தமிழிசை பள்ளியிலே இசை பயின்ற மாணவி என்பதனால எந்த விழா நடந்தாலும் கடவுள் வாழ்த்து அடியவள் தான். உடனே கேட்பாங்க, தந்தை பெரியார் வரப்போகிறாரு, நீ என்ன பாட்டு பாடுவ அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டு பாடுவேனே, பெரியார் வந்தார் தமிழை பற்றி பாடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடுவேன். பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரப்போகிறார், நீ என்ன பாட்டு பாடுவாய்? முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே அப்படின்னு பாடுவேன். உடனே அவங்க பாடி முடித்த உடனே, நல்லாருமா, யாருமா நல்லா பாடுறேன்பாங்க. உடனே ஒரு வணக்கம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். அதெல்லாம் இப்போ நினைச்சா சிரிப்பாக வருது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பார்த்திருக்கிறேன். தந்தை பெரியார் பக்கத்திலே நின்று படம் எடுத்திருக்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி பக்கத்தில் இருந்து படம் எடுத்திருக்கிறேன். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள், சின்ன அண்ணாமலை அவர்கள், தமிழ்வாணன் அவர்கள். எங்கள் ஊருக்கு வராதவர்கள் யார்? அவர்கள் விழாவுக்கு பாடாததா? நான் சரஸ்வதி பாடாததா? அதற்கு காரணம் அந்த தேவகோட்டை மண், இந்த செட்டிநாட்டு பகுதி ஆன்மீகத்தை வளர்க்கிற பகுதி. நல்ல தமிழ் கேட்க வேண்டுமா? செட்டிநாட்டுக்கு வாருங்கள். நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டுமா? செட்டிநாட்டுக்கு வாருங்கள். சைவம் மணக்க வேண்டுமா? செட்டிநாட்டுக்கு வாருங்கள். அதுக்கெல்லாம் நானே உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால் இது அத்தனையும் எனக்கும் பிடிக்கும். நானும் உங்களுக்கு நல்ல முறையில் சமைச்சு போட முடியும். அவ்வளோ அழகாக செட்டிநாட்டு விருந்து என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி மனம் உண்டு. செட்டிநாட்டு தமிழ் என்று சொன்னால் இப்போ கூட யாரும் ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த காத்தாடியை நிப்பாட்டு அப்படிம்பாங்க, காத்தாடியை நிப்பாட்டு அப்படிம்பாங்க. எங்கே போனாலும் உடனே வாங்க வாங்க இருங்க என்று சொல்லுகிற மரியாதை எங்கள் செட்டிநாட்டுக்கே உரியது. தேவகோட்டையிலே பிறந்து பள்ளத்தூரிலே வாழ்கின்ற எனக்கு இந்த பண்பாடு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் எங்கே போனாலும் மனோரமாவும் ஆட்சி இல்லை, நானும் ஆட்சி இல்லை, ஆனால் எங்களை ஆட்சியாகவே மதிக்கிறார்கள். அதிலும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு நான் ஒரு செல்ல குழந்தை மாதிரி இருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய பேரு. இந்த கற்பக விநாயகருடைய திருவருள். கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கைக்கு வாருங்கள், நலமெல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே என்று அழைக்கிறேன். பெருமைக்குரிய நாள், மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நாள். ஏனென்றால் தமிழை வைத்து பல தலைப்புகளில் பேசுவோம். இன்று தமிழையே அந்த தலைப்பாக வைத்து பேசுகிறேன். வேறு ஒன்றுமல்ல, எங்கள் தாய் அன்பின் வடிவம், பண்பின் வடிவம், அறிவின் வடிவம், செறிவின் வடிவம், உண்மையின் வடிவம், நன்மையின் வடிவம், தூய்மையின் வடிவம், நேர்மையின் வடிவம், பண்பின் வடிவம், அன்பின் வடிவம், பணிவின் வடிவம், கனிவின் வடிவம், பாசத்தின் வடிவம், நேசத்தின் வடிவம், தமிழ் மொழியினுடைய விலாசத்தின் வடிவம், ஏன்
என் போன்ற மகன்களின் சுவாசத்தின் வடிவம், அந்த தமிழ் அமுத சொர்க்கத்தின் வடிவம். எல்லா திசைகளும் சென்று வெற்றி கொடி நாட்டுவார்கள் பேச்சாளர்கள். எங்கள் தாயோ பேச்சில் மட்டுமல்ல, பேச்சில், எழுத்தில், சொல்லில், செயலில், பாட்டில், இதைவிட உச்சத்தின் உச்சமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடை கொடுப்பதிலே அந்த கர்ணன் நிகழ்த்த, அந்த ஆண் கர்ணன் நிகழ்த்த அந்த அன்பு தாய். அவர் யார் என்று தெரிகிறதா? அவர்தான் ஞானத்தாய், வானத்தாய், வெற்றித்தாய், வீரத்தாய், பாசத்தாய், எங்கள் தாய். அழகின் வடிவமாக, அழகின் சொருவமாக, அத்தனை உயர்ந்த பண்புகளினுடைய தொகுப்பாக இருக்கும் அவர்தான். இன்னும் யார் என்று தெரியவில்லையா? அவர்தான் கம்பனை உலகெங்கும் காப்பாற்றிய ஒரு காற்று, கண்ணதாசனை உலகெங்கும் போற்றி போற்றி பாராட்டிய ஒரு காற்று. நேற்று இன்று நாளையல்ல, அவர் நெடிய வரலாற்றினுடைய ஒரு வடிவம் எங்கள் தாய். பேர் சொன்னாலே பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய தாய்தான். அந்த சரஸ்வதியாகவே பிறந்த தாய். அந்த ராமபிரான் தான் உலகத்தின் வரம். அந்த ராமனுக்கே வரமாய் வாய்த்த தாய் சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு நான் மிகவும் குறைந்த நேரம்தான் பேசுவேன். ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு விஷயங்கள் அவரை பற்றி நான் ஆராய்ந்திருக்கிறேன். பள்ளிக்கூட மாணவனாக இருக்கும்போதே நான் அவரை பற்றி படித்த கவிதை அப்படியே எனக்கு ஞாபகம். அவருடைய கணவன், அந்த கருணையே வடிவமான அங்கே எங்கள் தந்தை ராமநாதன் உட்கார்ந்திருக்கிறார். அரங்கம் பயங்கரமான ஒரு கூட்டத்தோடு இருக்கிறது. கந்தபுராணம் தொடர் சொற்பொழிவு இந்த தங்கத்தாய் பேசுகிறார். நான் ஒரு பள்ளிக்கூட மாணவன். இவர் பேசிய, தினமும் பேசிய பேச்சிலே கடைசி நாள் ஒருவரிடம் போய் கேட்கிறேன், நான் ஒரு கவிதை இவரை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இயல்பாகவே என் குணம் என்னவென்றால், ஒருவரை பாராட்டாமல் விட்டுவிட்டால் பெரிய பாவம் என்று நினைப்போம். பாரதி சொன்னான் அல்லவா, பெரிய பாவத்திலும் போவான் ஐயோ என்ற பாவம் என்று. என்ன இது தெய்வ தமிழ்! அப்படியே ஒரு சொரூபம் ஆடுகிறது. நிலவு போல் ஒரு மங்கையாம் ஒரு மாதம் உட்காந்து பேசுகிறார். கலகல கலகல கர ஒளி கேட்கிறது. நான் பள்ளிக்கூட மாணவன் விட்டு பார்க்கிறேன். இப்படி ஒருவர் பேச முடியுமா? இவர் என்ன பெர்னாட் ஷா, பேரறிஞர் அண்ணா, லெனின், காரல் மார்க்ஸ், எட்மண்ட் ரூசோ என்ற அறிஞர்களின் ஒட்டுமொத்த கலவையா இந்த நிலவை என்று வியக்கிறேன். நான் எழுதினேன், பொல்லாத வண்ணம் கடவுள் என்ற பெரிய முருகன் போட்டான். எங்கள் அண்ணன் பேரே முருகன் தான். பொல்லாத வண்ணம் இந்த கடவுள் இந்த பூந்தமிழை உலகெங்கும் அள்ளிக்கொள்ளும் என்று பள்ளத்தூர் என்ற ஒரு குழியில் போட்டான். பொல்லாத வண்ணம் கடவுள் என்று நிப்பாட்டிட்டார். கந்தபுராண சொற்பொழி, பொல்லாதவன் நம் கடவுள் இந்த பூந்தமிழை உலகெங்கும் அள்ளிக்கொள்ளும் என்று பள்ளத்தூர் என்ற ஒரு குழியில் போட்டால், பள்ளத்தூர் தான் இருப்பாடாலும் துள்ளி வந்து வெள்ளத்தை தேன்பாகை அமுதை விஞ்சி வெட்டமொழியில் குரலெடுத்த தாயே, உந்த முல்லைப்பூ நெஞ்சுக்கு கவிதை பாட முத்தமொழியில் சொல்லி என்று தேடுகின்றேன். பெரிய கவிதை. தாய் என்று உன்னை அழைக்க நான் துடித்தேன், தமிழாக நீ மாறி போனதனால். ஆனால் நீ பெற்ற சே என்று என்னை யாரும் சொல்ல மாட்டார், நான் சிகப்பாக இல்லாத காரணத்தான். காய் என்று, கனி என்று, கவி என்று, கவிப்பாட்டின் எழில் என்று போற்று உன்னை என் வாய் ஒன்றால் போற்றுவதற்கு போதாதென்று வாய்க்காத கலையெல்லாம் வைத்ததென்றோ பேச்சுக்கலை, பாட்டுக்கலை, அக்கலை, இக்கலை என்று முக்கலைக்கு மேல் கலை பெற்றாய் என்றோ உன்னை முத்தமிழில் வாழ்த்த சொல்லின்று தேடுகின்றேன் என்று வாழ்த்தினேன். நாங்களெல்லாம் வணங்கக்கூடிய எங்கள் தாய் மாணவர் மாசு ஐயா, உலகமெங்கும் மாரத்தான் சாதனை படைத்த சாதனையினுடைய வடிவம், எங்கள் ஒப்பு உயர்வற்ற ஈடு இணையற்ற எங்கள் குடும்ப தலைவன், கருணையே வடிவமான எங்கள் ஐயா மாசு அவர்கள் வாழ்த்தியதுதான் மிகப்பெரிய பெருமையிலும் பெருமை என்று சொல்லி அம்மாவை வணங்குகிறேன். விடை பெறுகிறேன். பேராசிரியர், பாடலாசிரியர் சொர்க்கோ கருணாநிதி. வணக்கம். இனிமையான சரஸ்வதி அக்கா அவர்களை நம் தமிழ் உலகில் உள்ள அனைவரது உள்ளத்திலும் சிம்மாசனம் போட்டு வீற்றிருந்து அவர்களின் அன்பு பேச்சிலும் இனிமையான இசையிலும் ரசித்து கொண்டு பரவசம் அடைபவர்களுள் நானும் அவர்களுக்குள் ஒரு கடைக்குட்டி தங்கை கண்ணகி கம்பனடிப்பொடி ஐயாவின் பேத்தி. அக்கா அவர்களை பற்றி நினைத்தாலே மனம் இனிக்கும். சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவாளர், அதற்கு மேல் கொடை வள்ளல். பெரிய மனசு அக்காவிற்கு. எந்த ஒரு நற்செயலுக்கும் முன்னின்று உதவி செய்வதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே. இந்த இளம் 80 வயதிலும் என்ன ஒரு சுறுசுறுப்பு, என்ன ஒரு உற்சாகம், பேச்சின் நுட்பம், இசைஞானம், நிறைய விஷயங்களை தனக்குள் பொதிந்து வைத்திருக்கிறார்கள். அருமையான நினைவாற்றல். அவர்கள் பேசி முடித்தாலும் இன்னும் பேச மாட்டார்களா, பாட மாட்டார்களா என்று நம் மனம் ஏங்கும். ஒவ்வொரு ரசிகர்களும் இதை கட்டாயமாக உணர்ந்திருப்பீர்கள். என்னங்க, அவர்கள் முகபாவனையை பாருங்கள். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும்.
நம் கவலைகளை மறந்து அவர்களிடம் ஆசி பெறுவதைப் போலவே நான் உணர்ந்திருக்கிறேன். அன்று முதல் இன்று வரை அவர்கள் வலம் வராத இலக்கிய மேடைகளோ கம்பன் மேடைகளோ இல்லை. சிறிய கிராமம் முதல் பெரிய நகரம் வரை அவர்கள் பயணம் மேற்கொண்டு பேசி அசத்தி வந்தாலும் தலைக்கணம் இல்லாதவர்கள், எல்லோரிடமும் அன்பு பாராட்டி அரவணைத்துச் செல்லும் அழகிய நாகரிகம் கொண்டவர்கள், சிரித்த முகத்தழகி, சிறந்த பேச்சழகி. காரைக்குடி கம்பன் விழா சாவண்ணாக்கான ஐயா இருந்து நடத்திய அந்த காலங்களில் அதன் அருமை பெருமையை நம் தமிழ் உலகம் நன்கு அறியும். ஐயா அவர்கள் கொள்கை பற்று மிக்கவர்கள். குறித்த நேரத்தில் கம்பனுக்கு விழா எடுத்து மகிழ்ந்த உத்தமர். கம்பன் புகழ்பாடி கன்னித் தமிழ் வளர்த்து கம்பனடிப்பொடி ஆனவர். 4 நாட்கள் காரைக்குடியில் கம்பன் விழா மிக அருமையாக நடைபெறும். அந்த 4 நாட்களும் சரஸ்வதி அக்காவை காரைக்குடியில் பார்க்கலாம். அப்போது அவர்கள் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். கம்பன் விழாவிற்கு பேச்சாளர்கள் யாரும் வரவில்லை என்றால் ஐயா கவலைப்பட வேண்டியதில்லை. உடனே சரஸ்வதி அக்காவை மேடையேற்றி பேச வைத்து விடுவார்கள். அக்கா அவர்களும் அந்த இடத்தை அழகாக நிரப்பி தன் பணியை அருமையாக செய்து செம்மையாக பேசி அனைவரது பாராட்டையும் பெற்று ஐயாவின் அன்பையும் கூடுதலாக பெற்று மகிழ்ந்தவர்கள் எங்கள் சரஸ்வதி அக்கா. காரைக்குடி கம்பன் விழாவிற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் வருவார்கள். ஒரு பேச்சாளர் காரைக்குடி விழா கம்பன் விழாவில் பேசினார் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு பெருமை, ஒரு PhD முனைவர் பட்டம் பெறுவது போல. அப்படி அக்கா தன் ஆற்றலை அந்த பெருமைகளை தக்க வைத்து இன்று வரை சிறந்த பேச்சாளராக திகழ்கிறார்கள். ஒரு சின்ன கவிதை மூலம் அக்காவை பற்றி என் சிந்தையில் பூத்ததை உங்களோடு நானும் சேர்ந்து தொடுத்து இந்த பாமாலையை பூமாலையாக சூட்டி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். காஞ்சி பெரியவாளின் அருட்பாவை அமைந்த திறத்தாலும் அறிவுடனே சரக்கும் அமைந்ததொரு பேச்சாளர். வளர்கின்றார், பேசி வளர்கின்றார், என்றும் உழைக்கின்றார், நெஞ்சமுவக்கின்றார். அமுதத்தை தமிழ் என்று அள்ளி கொடுக்கின்றார். ஆழ்ந்து படிப்பவர். அவர் பேச்சு மாசு எடுப்பு. நகையிருக்கும், உரையிருக்கும், நடுநடுவே இசை இருக்கும். திரை வளர்க்கும் நடிகர்களே திகைக்கும் நடிப்பிருக்கும். முத்தமிழ்தான் அக்கா சிந்தும் முத்து தமிழ். முத்து விழா கண்ட நாயகி எங்கள் அன்பு சரஸ்வதி அக்கா. நன்றி. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்வு வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் நிறைதல் வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருப்பை சேர்ந்து பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. கவியரசர் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு பாடிய பாடல் இது. பிள்ளையார்பட்டி என்ற பெயர் அருட்சுரங்கம். இங்கே இருக்கிற கற்பக பிள்ளையார் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம். இந்த கோவிலுக்கு தரிசிக்க வரும்போதெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்றம் ஏற்றம் முன்னேற்றம், அந்த அருளை உங்களுக்கும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோவில் வாசலில் இருந்து ஒரு சில வார்த்தைகள். ஒரு சாதாரண ஒரு இசை ஆசிரியையாக வாழ்க்கை தொடங்கிய நான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து பறந்து ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துகிறேன் என்றால் அது நம்முடைய பிள்ளையார்பட்டி பிள்ளையாருடைய பேரருள். உண்மை, அனுபவத்தில் கண்ட உண்மை. இந்த பிள்ளையார் தரிசனம் எவ்வளவு விசேஷம்னு சொல்றேன். இந்த குளத்திலே தண்ணீரே இல்லாமல் இருந்தது. விகாஸ் ரத்னா பிச்சை சிவாச்சாரியார், நீ விராட பருவம் சொல்லம்மா, குளத்திற்கு தண்ணீர் வர வேண்டும், கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும், 3 நாட்கள் விராட பருவம் சொல்ல வேண்டும். முதல் நாள் சொல்லும் போது இரவு 8 மணிக்கு மழை ஆரம்பித்தது, அரை குளம் நிரம்பிவிட்டது. 2வது நாள் முடிக்கும் போது குளம் முழுகிற அளவுக்கு முதல் படி வரை தண்ணீர் வந்தது. 3வது நாள் சொன்னார், இனிமேல் இந்த கமிட்டி தான் கும்பாபிஷேகம் பண்ணும், நீதான் அதற்கு வர்ணனை என்றார். இந்த பிள்ளையார்பட்டி கும்பாபிஷேகம் 2 கும்பாபிஷேகத்துக்கு வர்ணனை நான் செய்திருக்கிறேன். பிள்ளையார் சதுர்த்தி விழா பல முறையிலே நான் வர்ணனை செய்திருக்கிறேன்.
ஏன் உலகத்திலே ஆஸ்திரேலியாவிலே சிட்னி, அமெரிக்காவிலே வாஷிங்டன், லண்டனிலே டூட்டிங் முத்துமாரியம்மன், இப்படி உலகம் முழுவதும் இருக்கிற கோவில்கள் 1536 கோவில் கும்பாபிஷேகங்கள் என் வர்ணனை செய்திருக்கிறேன் இந்த 50 ஆண்டுகளிலே என்று சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த கோவிலை சுற்றி, குளத்தை சுற்றி இருக்கிற தென்னை மரங்கள் நாங்கள் நாகர்கோயில் பக்கத்திலே ஈத்தாமொழியிலே இருந்து தேடி எடுத்து வாங்கி கொண்டு வந்து வைத்தது. ஆகவே இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு. ஆன்மீகம் என்று சொன்னால் ஏதோ ஒரு தெய்வத்துக்கிடத்துல பிடிப்போம். அது எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பிள்ளையார்னு சொல்லலாம், முருகன்னு சொல்லலாம், அம்பாள்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம், ராமர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் எனக்கு இஷ்ட தெய்வம் இந்த பிள்ளையார். வடக்கு பார்த்து சுவாமி அமர்ந்திருந்தாலே பூஜை பண்ணுறதா அர்த்தம். அவர் கையிலே ஒரு சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிவனுக்கு அவர் பூஜை பண்ணுகிறார். பூஜை பண்ணுறவரை பார்த்து நம்ம வணங்கினா அவர் பூஜை பலனும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால்தான் இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை யார் தரிசித்தாலும் அத்தனை பலனும் உடனே கிடைக்கும். அதனால்தான் அற்புத கீர்த்தி வேண்டுமா, ஆனந்த வாழ்க்கை வேண்டுமா, நற்பொருள் குவியணுமா, நலமெல்லாம் நிறையணுமா, கற்பகமூர்த்தி இடத்திலே வாருங்கள், கற்பக விருட்சம் போல உங்களுக்கு அருள் செய்வார் என்று சொன்னார். எல்லாம் வல்ல கற்பக விநாயக பெருமானுடைய திருவுருளால் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீமதி சரஸ்வதி ராமநாதன் அவருடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக பிள்ளையார்பட்டியோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் பள்ளத்தூர் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் காலம் முதல் கல்லூரியிலும் சரி மற்றும் பிள்ளையார்பட்டி நிகழ்ச்சிகளிலும் சரி, அதை தவிர பல்வேறு பட்டி மண்டபங்கள், கவியரங்கங்கள் எல்லாவற்றிலுமே அவர்கள் பங்கேற்பார்கள். காரைக்குடி கம்மன் கழகத்தில் அவர்களுடைய பேச்சு மிக மிக அற்புதமாக இருக்கும். அவர் ஒரு பல்கலை வித்தகர். திருவையாறில் தியாக பிரம்ம உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அந்த தியாக பிரம்ம உற்சவம் 3 நாளில் பிற்பகல் 2 மணி அளவில் இவர்களுடைய பேச்சு இருக்கும். மற்ற எவ்வளவு கச்சேரிகளை கேட்க எவ்வளவு ஆர்வலர்கள் இருந்தாலும் இவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக ஒரு அதிகமான ரசிகர்கள் அங்கு கூடுவார்கள். தியாக பிரம்மத்தினுடைய தெலுங்கு கீர்த்தனைகளை மிகவும் தெளிவாக தமிழில் பொருள் சொல்லி பாடி காண்பிப்பார்கள். சங்கீதத்திலும் வல்லவர்கள். அதே மாதிரி அவருடைய வெளிநாடுகளில் பல்வேறு தொகுப்பு நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கிறோம். லண்டனிலும் சரி, கனடா, டொரண்டோ, மான்ட்ரில் போன்ற ஓட்டோவா போன்ற இடங்கள்லையும், கனடாலையும் சரி, சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் எந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் கும்பாபிஷேகங்களுக்கு, கோவில் நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் அங்கே சரஸ்வதி ராமனுடைய நிகழ்ச்சி ஒன்று நிச்சயம் இருக்கும். அது சொல்கிறதுக்கு நேரம் காணாது, நிறைய சொல்லலாம். அவருடைய ஆழ்ந்த புலமை, பட்டி மண்டபத்துக்கு நல்ல தலைவாகி அழகான தீர்ப்பெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு கட்சி தலைமையே எடுத்து பேசுவாங்க. அதே மாதிரி பட்டி மண்டபத்தில் தீர்ப்பு சொல்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல தமிழ் புலமை, ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, அதே மாதிரி வெளி மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள், அவரை பாராட்டாத தமிழ்ச்சங்கங்களோ பெரிய அறிஞர்களோ கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு 80 ஆண்டு கால வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ வேணாலும் அவரை பாராட்டலாம், சொல்லலாம். பிள்ளையார்பட்டி கோயில் மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதில்ல. அதாவது இங்கே வேத பாடசாலையில் பயிற்சி பெறுவாங்க. அந்த பயிற்சி பெற்ற மாணவர்களை செலக்ட் பண்ணி இந்த கோயிலுக்கு இந்த பையன் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா முதல் அமெரிக்கா வரை எல்லா இடங்களுக்கும் மாணவர்கள் எங்கேயும் போயிருக்காங்க. போகிறதுக்கு அந்தந்த கோயில் தலைவர்கள் நம்முடைய சரஸ்வதி ராமநாதனோட தொடர்பு கொள்வாங்க. ஸோ இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இவனை எடுத்துக்கலாம், எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது, நல்ல பண்பான பையன் அப்படின்னு இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த பையனுக்கு அந்த இன்டர்வியூவில் நிச்சயம் இடம் கிடைக்கும்.
நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்றைக்கி வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் சரி இலங்கையிலும் சரி ஏராளமான அன்பர்கள் அவங்களுக்குன்னு ஒரு இருக்காங்க. இவங்க அவங்க வீட்டில் தான் தங்கணும், அங்கே தான் இருக்கணும்னு விரும்பி விரும்பி கூப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஏன்னா சில பேரை நம்ம ரொம்ப உயர்த்தி சொல்லணுங்கிறது இல்லை, அவங்களுடைய நல்ல பண்பும் உயர்ந்த குணமும் இன்றைக்கி வரையில் அவங்கள இன்றைக்கி நல்ல ஒரு நிலையில் நிறுத்தியிருக்கு. அவங்களுடைய குழந்தைகள், அவருடைய பையன், நாட்டு பொண்ணு எல்லாருமே பிள்ளையார் வீட்டு வந்தால் எங்களை பார்க்காம போக மாட்டாங்க. எங்கள் இல்லத்தில் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அவங்க கலந்துப்பாங்க. அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கும்பாபிஷேகம் போல் பெரிய கும்பாபிஷேகங்களில் போல நேர்முக வர்ணனை மிகவும் தெளிவாக இருக்கும். அதாவது சமயத்தை ஒட்டி ஆன்மீகத்தோடு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வந்திருக்கிறவங்களையும் கலந்து கொண்டு யாருடைய மனமும் புண்படாமல் பேசுவது என்பது ஒரு அரிய கலை. அந்த கலையில் அம்மா பேருக்கு ஏற்ற மாதிரி சரஸ்வதியாகவே அவங்க திகழ்கிறாங்க. அவங்க இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் பல நல்ல செயல்களையும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நான் ராமாயணம் சொல்லுவேன், கந்த புராணம், வில்லி பாரதம், பெரிய புராணம், திருப்புகழ், இப்படி இந்து சமய ஆன்மீக நிகழ்ச்சி நிறைய நடத்துவேன்னு தெரியும். ஆனால் கிறிஸ்தவ காப்பியமான வீரமாமுனிவருடைய தேம்பாவணியை கிறிஸ்தவ பாதிரியார்கள் மத்தியிலே பாளையங்கோட்டையிலே 5 நாள் தொடர் சொற்பொழிவாக நடத்தி மிக பிரபலமாகவும் பெருமையாகவும் நான் திகழ காரணம் எங்கள் சுந்தரம் பிள்ளை சித்தப்பா தான். அவர் ஒரு நாள் சொன்னார், இந்த பாதிரியார்கள்லாம் உன்னுடைய ராமாயணத்தை கேட்க வருகிறார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய கிறிஸ்தவ இலக்கியத்தை நீ பேசுவாயா என்று கேட்கிறார்கள். பேசுவாயா மகள் என்றார். எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயார், அந்த துணிச்சல் எனக்கு உண்டு என்று அந்த தேம்பாவணி காப்பியத்தை, கம்பன் காப்பியத்தை சொல்லுவது போலவே சொன்னேன். எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா அந்த பாதிரியார்களுக்கு. ஒரு தமிழ் தாய் என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவருக்கு நமது தாய்மொழியான தமிழ் மேல் அவருக்கு அவ்வளவு பற்று இருக்கின்றது. அதே போன்றுதான் அவருடைய சொற்பொழிவுகள். அவர் ஆற்றிக்கொண்டு இருந்தால் அதை நாம் இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அவர்கள் சொற்பொழிவுகளிலும் அவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன. உண்மையில் சொல்லப்போனால் நான் அவருடைய சொற்பொழிவுக்கு ஒரு அடிமை என்று கூட நான் கூறினால் அது மிகையாகாது. நான் அவருடைய உண்மையான ஒரு விசிறி தான். ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் ஹர், ஐ கேன் சே. அந்த அளவுக்கு அவர்களுடைய சொற்பொழிவுகள் மிகவும் சுவராசியமானதாக இருக்கும். அவர்கள் ஒரு அறிவு களஞ்சியம் என்று கூறினாலும் மிகையாகாது. இதையெல்லாம் எதற்காக கூறுகின்றோம் என்றால், அவர்கள் பல நூல்களுக்கு சொந்தக்காரர், ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். பொதுவாக எழுத்தாளர்கள் நூல் எழுதுவது எதற்கென்றால் மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்கு. அந்த வகையில் இவர்கள் எழுதியிருக்கும் அந்த தமிழை பற்றியான தகவல்கள், இலக்கியங்கள், இதை குறிப்பாக இளைய சமுதாயம், நமது மாணவர்கள் நிச்சயமாக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய நூலை எங்கேயாவது வாங்கி அல்லது அந்த நூல்களை படிக்க வேண்டும். அதற்காக தான் நான் இதை கூறுகின்றேன். அதுபோன்று முனைவர் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் மிகவும் நிறைய தேசப்பற்று உள்ளவர்கள். ஏற்கனவே அவர் குடும்பத்தில் சில பேர் சுதந்திர போராட்டத்தில் போராடி இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த அம்மையாரிடம் இருக்கும் தேசப்பற்று அலாப்பரியது. அவர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அதாவது அது மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், சுப்பிரமணிய பாரதியாக இருக்கட்டும், அல்லது வாவு சிதம்பரனாக இருக்கட்டும், யாரை பற்றி அவரிடம் கேட்டாலும் அவர்களிடம் அவ்வளவு தகவல்கள் இருக்கின்றது. அவ்வளவு தகவல்களை நமக்கு கொடுப்பார்கள். இதெல்லாம் எப்படி வரும் என்றால் அந்த தேசப்பற்று என்று ஒன்று இருந்தால்தான் இதெல்லாம் இருக்கும். முத்தமிழ் சரஸ்வதி ராமநாதன் அம்மா அவர்களை பெற்றெடுத்த பெற்றோருக்கு முதல் வணக்கம். பிறந்த மண் பள்ளத்தூருக்கும் மகளிர் கல்லூரி பேச்சு, எழுத்து, ஆன்மீகம், சமூகம், இலக்கியம் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அன்னை சரஸ்வதி ராமநாதன் அவர்களுக்கு உற்ற துணையாய் நின்ற மதிப்புமிகு ஐயா ராமநாதன் அவர்களுக்கும்
குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அம்மாவின் பிறந்த நாளில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரித்த முகமாய் கருணை உள்ளத்தோடு பலரது வாழ்க்கை உயர நற்பணி செய்து அருளும் பொருளும் அள்ளி கொடுத்த மன்னரசி சரஸ்வதி ராமநாதன் அம்மா பல்லாண்டு பல்லாண்டு வாழ இறை வேண்டுகிறேன். நன்றி. சேதுபாஸ்கரா கல்விக் குழுமம். நம்முடைய முத்தமிழரசி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளியிலே அவர்கள் நடத்திய அந்த கம்பராமாயண சொற்பொழிவு மூலம்தான் அவருடைய அருமையான பேச்சு. அப்பொழுது முதலே அவர்களை நான் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே அவருடைய சொற்பொழிவுக்கு ரசிகன் என்று தான் சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். அம்மா பேச்சாளர் மட்டும் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் மிகப்பெரிய செயல்திறன் மிக்கவர்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணதாசன் மாநாடு மிகச் சிறப்பாக காரைக்குடி நடத்தினோம். 2 நாள் மாநாடு, 700 ஆய்வு கட்டுரைகள் இருந்தோம். இதையெல்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டோம். மிகப்பெரிய ஊர்வலம். இதையெல்லாம் முன்னின்று அம்மா நடத்தியது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பேரு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு தொடர்ந்து எங்களோடு பயணித்தார்கள். அவ்வை கோட்டம் என்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்த பொழுது அதற்கு ஆலோசனைகள் வழங்கியதோடு மட்டுமில்லாமல் அதனுடைய மதிப்பீடு தலைவராக இன்றளவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அவை கூட்டத்தின் சார்பிலே நாங்கள் பௌர்ணமி சொற்பொழிவு, அது முழுநூறு நாளிலே சொற்பொழிவு நடத்தினோம். ஒரு 12 சொற்பொழிவு அவர்கள் வந்திருந்து மிகச் சிறப்பாக சொற்பொழிவாற்றி 12 தலைப்புகளை பேசி அதையெல்லாம் நிறைநில ஒளியில் ஔவையார் என்ற நூலாகையும் வெளியிட்டிருக்கிறோம். அவர்கள் நான் சொல்வது போல பேசுவது, செயல்படுவது, களத்தில் இறங்குவது, களத்தில் இறங்கி செய்வார்கள். கலைவேந்தன் இப்படி இருந்ததுன்னா 18 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். இதிலே கிட்டத்தட்ட 12 மாநாடுகளுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, மொரிஷியஸ்க்கு வந்திருந்தார்கள், யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார்கள், அந்தமான் சென்றிருந்த பொழுது இருந்தார்கள், கோவாக்கு வந்திருந்தார்கள். அண்ணா நூற்றாண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி அந்த பட்டிமன்றத்தை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக கொடுத்தார்கள். இவ்வாறு அவருடைய சொல், செயல் இவையெல்லாம் என்றைக்கு என்னுடைய நெஞ்சில் நிலைத்திருக்கின்ற என்று தான் சொல்ல வேண்டும். முத்தமிழரசி சரஸ்வதி ராமநாதன் அவளுக்கு அவ்வை விருதினை நாங்கள் வழங்கி மகிழ்ச்சி செய்தோம். காரணம், அவ்வையினுடைய புகழை தமிழ்நாடு எங்கும் சொல்லக்கூடிய, ஏன் உலகெங்கும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இன்றைக்கு வாழும் அவ்வையாக இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முத்தமிழரசி சரஸ்வதி ராமநாதன் அவர்களுக்கு முத்தமிழரசி என்ற விருதையும் நாங்கள் வழங்கி பாராட்டி மகிழ்ந்தோம். ஔவையார் விருது, முத்தமிழ் அரசு விருது, இது போன்ற விருதுகளை எல்லாம் திருவிழா தமிழையா கல்விக் கழகம் அவ்வை கூட்டம் வழங்கி சிறப்பித்தது. அத்தகைய சிறப்புமிக்க அம்மையாருக்கு முத்து விழாவை கடந்த ஆண்டு சென்னையில் நடத்திய பொழுது அந்த முத்து விழா மலரினை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக ஒரு மலர் எப்படி இருக்க வேண்டுமோ, முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக அதனை வெளியிட்ட பெருமையும் அதற்கு உறுதுணையாக அம்மையார் இருந்ததையும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். அதோடு இன்னும் பல சாதனைகள். அம்மாவுடைய இரக்க குணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. யாராவது பார்த்தா உடனே உதவி செஞ்சுருவாங்க. பெரும்பாலும் பேச்சாளர்கள்லாம் அந்த பணத்தை வாங்கிட்டு சென்றுவிடும். ஆனால் அந்த பணத்தை வாங்கி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவு. அவங்களே பல மாணவிகளை எல்லாம் தத்தெடுத்து கொண்டு அந்த மாணவிகளுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போ கூட முத்துவிழா முன்னிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இராணுவ வீரர்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா உடனே காசு வைத்தணும். நம்ம ஏதாவது செய்யணும், இந்த வாழ்நாளிலே நாம் எதையாவது செய்ய வேண்டும், நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உடனடியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கி இது போன்ற தாராள மனப்பான்மையுடையவராக அம்மையார் திகழ்ந்தார். ஆக அந்த அளவிற்கு நம்மோடு, நம் உள்ளத்தோடு, நம் நெஞ்சத்தோடு என்றும் இருக்கிறார்கள். கண்ணதாசனை புகழை பரப்புவர்கள், ஔவையாருடைய புகழை பரப்புவர்கள், திருவள்ளுவர் கருத்துக்களை சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தமிழ் பெருமாட்டியாக, தமிழ் சிந்தனையாளராக, தமிழ் நெறியாளராக, தமிழ் பேராசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அம்மையாருடைய அந்த புகழை நாம் என்றும் நெஞ்சில் நிலைநிறுத்துவோம். அவருடைய வழியிலே நாமும் தமிழை உலகெங்கும் கொண்டு சொல்வோம். தமிழர்களை வாழ்விப்பதற்காக தமிழ் கருத்துக்களை எல்லாம் பரப்புவோம், நெறி பரப்புவோம் என்று சொல்லி அவர்கள் பல்லாண்டு, பல கோடி, 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ராமாயணத்திற்கு இருக்கிற பெருமையும் சுந்தரகாண்டத்துடைய மகிமையும் சொல்வதற்கு ஒரு நாள் போதுமா? நானே 500க்கு மேற்பட்ட ராமாயணம் தொடர் நடத்தி பட்டாபிஷேகம் செய்திருக்கிறேன். சுந்தரகாண்டத்தை 5 நாள், 3 நாள், 9 நாள் என்று யார் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறோமோ அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா ஸ்ரீராம ஜெயம், கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா, ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமனின் கைகளில் ஆனபயம்,
ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், நம்பின பேருக்கு ஏது பயம். அதான் உண்மை. அந்த ராமாயணம் சொன்னதுனாலதான் விஸ்ரீ சாமியார் என்ற ஸ்ரீராம் சரத்குமார் யோகி என்னை நீ ராமநாதன் சரஸ்வதி இல்லை, ராமாயண சரஸ்வதி என்று சொன்னார்கள். சுந்தரம்பிள்ளை ஐயாவை பத்தி சொன்னேன். நான் பாளையங்கோட்டையில ராமாயணம் சொல்லும்போது நிறைய தியாகராஜ கீர்த்தனை பாடின போது அவர் கேட்டுட்டு அந்த மகானை அவருடைய சந்நிதியை தரிசிக்க போலாமான்னு கேட்டார். திருவையாற்றுக்கு அழைத்து வந்தேன். அதனுடைய விளைவுதான் திருவையாற்றுக்கு பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி கொடுத்து 1,00,000 ரூபாய் அறக்கட்டளை வைத்து 5 வீணை, 5 வயலின், 5 சுதிப்பட்டி, 5 தம்பூரா எல்லாம் செய்து கொடுத்து 30 வருஷங்களாக கச்சேரி மட்டுமே நடக்கிற திருவையாற்றிலே தமிழிலே சொற்பொழிவு, இசை சொற்பொழிவு எனக்கு வாய்ப்பு ஆராதனை அன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் ராமன் அருள், சத்குருவின் திருவருள், சுந்தரம்பிள்ளை ஐயாவினுடைய ஆசி. அவர் சொன்னதனால்தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைத்தது. எத்தனை மக்கள், இத்தனை பொருள் இருக்கிறதா தியாகராஜ கீர்த்தனையிலே? எல்லாரும் பாடுவாங்க, பால கனகமய சேல சுஜன பரிபால பாடுவாங்க இல்லையா? பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீ ரமா லோல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் விளக்குவேன். அந்த பிராசம் என்ற கடைசி எடுத்து பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீ ரமா லோல வித்ருத சரஜால அப்படின்னு எடுத்துட்டு திரும்ப விளக்குவேன். நீ யார் தெரியுமா? இளமையானவன், அழகான பீதாம்பரத்தை அணிந்தவன், நன்மக்களை காப்பவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லும் போது எல்லா இனத்தவரும் எல்லா கட்சிக்காரர்களும் வேறுபாடு இல்லாமல் வந்து கேட்டு மகிழ்கிறார்கள் என்றால் ராமனுடைய திருவருள் தானே. முத்துவிழா நாயகியே, புன்முறுவல் ஓவியமே, முன்னோர் தந்த முத்தமிழை பத்திரமாய் காக்கின்ற சேனையிலே முதலில் நிற்கும் வித்தகியே, விரல் நுனியில் கவிதைகளும் பாடல்களும் வைத்திருக்கும் ரத்தினமே, சரஸ்வதியே, உனக்கிந்த வானவில் கே ரவி வணக்கம். நீ முழங்கிய மேடைகள் ஆயிரமாம், முழங்கிய மேடைகள் ஆயிரமாம், வழங்கிய கொடைகள் லட்சங்களாம், எழுதிய நூல்களோ பற்பலவாம், என்னரும் சோதரி வாழியவே. கம்பரின் கவிநயம் கரை புரண்டோட கண்ணதாசன் என்ற பூங்குயில் பாட, கம்பரின் கவிநயம் கரை புரண்டோட கண்ணதாசன் என்ற பூங்குயில் பாட, காஞ்சி மாமுனிவரின் திருவருளோடு கனித்தமிழ் வளர்த்த என் சோதரி வாழ்க, கனித்தமிழ் வளர்த்த என் சோதரி வாழ்க. சச்சு அக்கா, சரஸ்வதி தேவி, தம்பி ரவியின் வணக்கம். உன்னை மெச்சி ஊரார் புகழ்ந்திடும் போது மேனி சிலிர்க்கின்றேன், மகிழ்கின்றேன். நிச்சயம் நீ 100 ஆண்டுகள் வாழ்வாய், நிச்சயம் நீ 100 ஆண்டுகள் வாழ்வாய், நிலைத்த புகழுடன் என்றும் வாழ்வாய். அச்சம் தவிர்க்கச் சொன்னவன் ஆணை, அச்சம் தவிர்க்கச் சொன்னவன் ஆணை, அன்பும் அறமும் தழைக்க வாழ்கவே. தம்பி வானவில் கேரவி. அம்மா அவர்கள் தனது 9 வயதில் 72 வருடங்களுக்கு முன் மேடை அனுபவம் பெற்றவர். விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பார்கள். சொற்பொழிவாளராக 57 வருடங்களுக்கு முன் தொடங்கியவர். இன்றும் என்றும் ஒரு சிறந்த பேச்சாளர், சமய பிரசங்கி, எல்லோரையும் கவரக்கூடிய முறையில் இசையுடன் நகைச்சுவையும், அதாவது தேனும் பாலும் கலந்து கொடுப்பவர். இந்த வகையில்தான் அம்மா அவர்களின் அறிமுகம் எனது மனைவியாருக்கும் எனக்கும் 1998ஆம் ஆண்டு, அதாவது 22 ஆண்டுகளுக்கு முன் பிரித்தானிய சைவ திருக்கோயில்கள் ஒன்றியத்தின் மாநாட்டின் போது கிடைக்கப் பெற்றது. அன்றைய தினம் அவரின் ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்டு பயன்பெற்றோம். அதன் பின்பு அம்மையார் அவர்கள் 14 தடவைகள் லண்டனுக்கு வருகை தந்து சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார். இது ஒரு சாதனை. அம்மா அவர்கள் மனத்தால் கூட பிறருக்கு தீமை கருதாத ஒரு உயர்ந்த தூய பெண்மணி. உள்ளத்தால் பொய்யாத உயர்வு நிலை என்பார் கவிஞர் கண்ணதாசன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இதற்கெல்லாம்
சிறந்த முன் உதாரணமாக திகழ்பவர், எங்களின் மதிப்பிற்கும் பாராட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரியவர் தான் முத்தமிழ் அரசி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் ஆவார்கள். இவரது அளப்பெரிய சேவையை பாராட்டி 20 சிறப்பு பட்டங்கள், 23 விருதுகளை பெற்ற கௌரவிக்கப்பட்ட பெருமைக்கு உரியவர். இவரது எழுத்து படைப்பினால் பலன் பெற்றவர்கள் பலர். 21 நூல்கள், பல 100 ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு தொகுதிகள், இதுவும் ஒரு மகத்தான சாதனை. இதற்காக தமிழ் சைவ இந்து மக்கள் நன்றிக்கடனுடன் போற்றுகின்றார்கள். இவரின் பணி தொடரட்டும், சேவை வளரட்டும். நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டி என 16 செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு அமைய பல்லாண்டு சீரும் சிறப்புடனும் பெரும் பேர் வாழ்வு பெற வேண்டும் என சைவ முன்னேற்ற சங்க மனையில் வீட்டிலிருந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வர பெருமானையும் ஏனைய மூர்த்திகளையும் வேண்டி வணங்கி போற்றி வாழ்த்தி மகிழ்ந்தோம். அன்பின் குமாரசாமி சிதம்பர பிள்ளை, அரங்காவலர், சைவ முன்னேற்ற சங்கம், UK. அம்மையார் அவர்களை சற்றேறக்குரிய 4 நூற்றாண்டுகளாக நான் அறிவேன். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நம்முடைய முன்னோரின் வாக்கினை ஏற்று தான் பெற்ற சமய கல்வியை, தான் பெற்ற தமிழ் அறிவை, தான் பெற்ற இசை அறிவை ஊதியத்திற்காக மட்டுமின்றி நாடெல்லாம் சென்று மக்களிடையே பரப்ப வேண்டும் என்று உணர்வோடு அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். தன்னுடைய வட்டாரம், தன்னுடைய மாநிலம், தன்னுடைய நாடு என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நில்லாது புலம்பெயர்ந்து தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் சென்று அவர்கள் தன்னுடைய தனிமைப்பொடியை ஆற்றி வருவது மிகவும் மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தின் நன்றிக்குரிய செயலாகும். அம்மையார் அவர்கள் ஒரு சாதாரண பேச்சாளராக மட்டுமல்லாமல் அவருடைய நாவன்மை, பேச்சுத்திறம், அவருடைய சொற்பெருக்கிடை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு உணர்வை தூண்டுகின்றது. பழகுவதற்கு மிகவும் இனியவர். ஒருமுறை நானும் என் துணைவர்களும் தர்மபுர ஆதீனம் 26வது ஆதீனம் அவர்களை காணுவதற்கு அவரோடு சென்றோம். சென்று ஆதீன முதல்வரை பார்த்தோம். அந்த நீண்ட நெடும் பயணத்தில் அவர்களோடு பழகிய போது நான் அவரை விட அகவையில் மூத்திருந்தாலும் அவரிடம் இருந்து நான் பல செய்திகளை அறிந்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன். ஆகவே அத்தகைய ஒரு செந்தமிழ் செல்வியாக வலம் வருகின்ற அம்மையார் அவர்கள் தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தொண்டினை தொடர்ந்துள்ள தில்லைக்கூத்தனின் திருவடிகளை நானும் என் துணைவியரும் போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். கண்ணதாசனுக்கென்று கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம், ஔவை கொட்டம் தமிழ் இலக்கியத்திற்கென்றே நான் மதிப்புறு தலைவராக இருந்து திருவையாற்றை தலைமையிடமாக கொண்டு முனைவர் கலைவேந்தன் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். 18 மாநாடுகள் நடத்தி இருக்கிறோம். அவ்வளவையும் தொகுதியாக கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேல் போட்டுவிட்டோம். அதிலும் காரைக்குடியிலேயே கண்ணதாசன் மாநாடு 7 தொகுதி 700 கட்டுரைகள், பெரிய ஊர்வலம், 2 நாட்கள் மாநாடு நடத்தினோம். அண்ணாவுக்கு நவி மும்பையிலே நடத்தினோம், பாரதிக்கு கல்கத்தாவிலே நடத்தினோம்.
தொல்காப்பியத்திற்கு ஈரோட்டிலே நடத்தினோம். உரைநடை தமிழுக்கு தஞ்சையிலே நடத்தினோம். கலைத்தமிழுக்கு ஈரோட்டிலே நடத்தினோம். ஈரோடு பக்கத்திலே அரச்சலூர் என்ற ஊரிலே. நாங்கள் மாநாடு நடத்தாத கல்லூரி கிடையாது. அவ்வளவையும் தொகுதியாக்கி விடுகிறோம். 100 கட்டுரைகள் ஒரு தொகுதி, 500 கட்டுரைகள் வந்தால் 5 தொகுதி. ஔவையாரை பற்றி 12 மாதம் பௌர்ணமியிலே நிறை நிலவில் ஔவையார் என்று ஆத்திசூடியிலே தொடங்கி ஞானக்குரல் விநாயகர் அகவல் வரைக்கும் சொல்லிட்டேன். ஔவையாரை இப்படி முழுதும் பார்த்தவர்கள் இருக்கலாம். நான் நல்லா பார்த்து 12 சொற்பொழிவுகள், ஆத்திசூடி, மூதுரை, அப்புறம் பந்தநந்தாதி, ஞானக்குரல், விநாயகர் அகவல், அகப்பாடல்கள், புறப்பாடல்கள், கொன்றைவேந்தன் என்று ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதை நூலாகவும் ஆக்கிவிட்டோம். ஔவை கோட்டத்தினுடைய பணிகள் மாநாடு என்று சொன்னால் வெளிநாடுகளில் எல்லாம் மாநாடு நடத்தி இருக்கிறோம். மொரிஷியஸிலே நடத்தினோம். அப்பொழுது அந்த பிரதமர் எனக்கு மங்கையர்க்கரசி என்ற விருது கொடுத்தார். நிறைய விருது கிடைச்சிருக்கு. இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் ஆதீனம், ஞானசம்பந்தர் ஆதீனம் ஞான வித்தகி என்று பட்டம் கொடுத்தார்கள். நவி மும்பையிலே அண்ணா நூற்றாண்டு விழாவிலே அண்ணா விருது கொடுத்தார்கள். கோல்கத்தா என்ற கல்கத்தாவிலே பாரதி விழா கொண்டாடினோம், கருத்தரங்கம். அப்பொழுது பாரதி விருது கொடுத்தார்கள். காரைக்குடியிலே 52 ஆண்டுகள் கம்பன் பணிக்காக கம்பன் சீர் பரவுவார் என்ற விருது கொடுத்தார்கள். எத்தனையோ விருதுகள் கொடுத்தார்கள். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் என்னை சொல்லின் செல்வி என்று பட்டம் கொடுத்து பாராட்டினார். திருச்சி தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் எனக்கு முத்தமிழ் அரசி என்று பட்டம் கொடுத்தார்கள். அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். காரணம், இயல், இசை, நாடகம் 3 துறையிலும் நான் கால் பதித்திருப்பதால் முத்தமிழ் அரசி என்று பட்டம் கொடுத்ததை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்றேன். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு 1000 கவிஞர்களை ஒரு நாள் முழுவதும் கவிதாஞ்சலி செய்ய வைத்து 4 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம். அப்பொழுது சென்னையினுடைய முன்னாள் மேயராகவும் சைதை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிற மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் முத்தமிழ் அறிஞருக்கு முத்தமிழ் அரசி தானே செய்ய முடியும், வேறு யார் செய்தால் நிறைவாக இருக்கும் என்று எல்லோர் மத்தியிலும் பாராட்டி முரசொலியிலே எழுதி கலைஞர் தொலைக்காட்சியிலே பேசி என்னை பெருமைப்படுத்தினார்கள். புரட்சித் தலைவர் ஒரு பக்கம் என்னை பாராட்டினால், டாக்டர் கலைஞரும் தளபதியும் மற்றொரு பக்கம் பாராட்டுவார்கள். வாரியார் சாமி ஒரு பக்கம் பாராட்டினால், அருளாளர் ஆரம்பி ஐயா ஒரு பக்கம் பாராட்டுவார்கள். இதையெல்லாம் நான் செய்த பூஜையா, தவமா, என் முன்னோர் செய்த புண்ணியமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழச்சி, தமிழ் பேராசிரியை என்பதால் தான் எனக்கு இத்தனை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. லண்டனிலே அத்தனை அறிஞர்களும் கூடி எனக்கு இயல், இசை, தமிழ் வாணி என்று சிவயோகம் அறக்கட்டளையிலே பட்டம் கொடுத்தார்கள். ரோட்டரியிலே ஃபார் தி சேக் ஆஃப் ஆனர் நம்முடைய ஜி.கே. மூப்பனார் ஐயா தன்னுடைய கரங்களால் அந்த பட்டத்தை, மிகப்பெரிய தகுதி வாய்ந்தவர் என்ற அர்த்தம், ஃபார் தி சேக் ஆஃப் ஆனர், அந்த தொண்டுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் இப்படி நிறைய பாராட்டுக்கள், பரிசுகள், பொன்னாடைகள் அதையெல்லாம் பெறும் பொழுது நாம் என்ன சாதித்து விட்டோம், நம்மை இப்படி உயர்த்துகிறார்களே, நாம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தமிழுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றும். அப்பொழுதுதான் திருவாரூரிலே இசைப்பிரியா என்று ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம். முழுதும் இசைக்கு, இயலுக்கு திருவையாறு ஔவை கோட்டம், திரைப்படத்துறைக்கு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம், கர்நாடக சங்கீதத்துக்கு இசைப்பிரியா, போதாததுக்கு காஞ்சி பெரியவர்கள் மும்மூர்த்திகள் திருவாரூரிலே அவதரித்ததால் மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழா குழு போட்டார்கள். அதில் என்னை ஒருங்கிணைப்பாளராகி ஒவ்வொரு ஆண்டும் அந்த இசை நிகழ்ச்சியை முழுவதும் தொகுத்து வழங்குகிற பாக்கியம் நான் முறையோடு சங்கீதம் பயின்றதால் அதுவும் கிடைத்திருக்கிறது. திருவையாற்றிலே தியாகபிரம்ம மகோத்சவம் என்றால் சங்கீத கச்சேரி மட்டும்தான்.
தியாகராஜர் பாட்டு மட்டும்தான். ஆனால் அந்த இடத்திலே 30 வருஷங்கள் தியாக பிரம்மம் கீர்த்தனையை பற்றி மட்டுமே தமிழிலே உரை 1 மணி நேரம். அந்த கூட்டம் பார்த்தீர்களானால் இயேசுதாஸ் கச்சேரிக்கு எவ்வளவு கூட்டமோ, பஞ்சரத்ன கீர்த்தனை கேட்க எத்தனை கூட்டமோ அத்தனை கூட்டம் இந்த சரஸ்வதியின் பேச்சுக்கு வருகிறது என்று சொன்னால், இசை படித்தேன், இயல் கற்றேன், நடனம் கற்றேன், சொற்பொழிவாற்ற வந்தேன் என்பதையெல்லாம் விட சத்குரு தியாகராஜருடைய சந்நிதியிலே 30 ஆண்டுகள் அந்த பணியை திறம்பட செய்திருக்கிறேன், அளப்பரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் என்று சொன்னால் அது பெரிய மன நிறைவு. அதையெல்லாம் கணக்கு பார்க்கும்போது நான் பெருமைக்காக இப்பொழுது சொல்லவில்லை. பெண்களை, நீங்கள் யாருமே முயற்சி செய்ய தவறாதீர்கள். படியுங்கள், பேசுங்கள், சமுதாயத்திற்கு வாருங்கள். சமைப்பதும் சாப்பிடுவதும் மட்டும் உங்கள் தொழில் அல்ல. படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன் எடுத்தே ரணமாக போவது மட்டும் உங்கள் வேலை அல்ல. புறப்பட்டு வாருங்கள். நமக்கென்று பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கென்று சமுதாயத்திலே சில இழுப்புக்கள், பின்னிழுப்புக்கள் இருக்கலாம், பின்னடைவுகள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று சொல்லிவிட்டு தைரியமாக எழுந்து வாருங்கள். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக என்பதுதான் என்னுடைய மாணவிகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். 22 பெண் பேச்சாளர்களை, 9 ஆண் பேச்சாளர்களை, 17 புலவர்கள், தமிழ் வித்வான் பட்டம் பெற்றவர்களை, இந்த கல்லூரியிலே 40 பேராசிரியர்களை நான் கொண்டு வந்து அமர்த்திவிட்டேன் என்பது இந்த 80 வயதிலே ஒரு ஆத்ம சந்தோஷம் என்று சொல்வார்கள். அந்த மகிழ்ச்சியை இந்த இடத்தில் இருக்கும்போது எனக்கு நிறைய தருகிறது. ஆகவே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு.